මේක තමයි අනර්ග අවස්ථාව. ඔබගේ දේව වචනය සූදානම් කරගන්න අපිට ෆ්‍රාන්සිද පැමිණි දේවදාසය අපිට අද මඟ පෙන්වන්න යනවා දෙවියන් වහන්සේගේ වචනේ. ඉතින් මේක තමයි අපිට අවශ්‍ය කරන්නේ. ඉතින් පාස්ටර් තව පාස්ටර් ප්‍රභාකර ඔබතුමාලට බාරයි ඉදිරි කාලේ. Hallelujah. අපි සෑම කෙනෙක්ම නැගිට සිට දේවදාසයව ආලේපලත්තා වූ දේවදාසයව අපි පිළිගමු. ඔව් ස්වාමීන් වහන්සේට අනර්ග සේවයක් කරන්නා වූ සේවය කරන්න කැඳවීම ලැබුවා වූ දේවදාසෙක් හොඳ නමස්කාර කරන්න පුළුවන් ඒ විතරක් නෙවෙයි දේව වචනය හිත අනර්ග ලෙස උගන්වන්නට පුළුවන් ගුරුවරයෙක් ඒ ආලේපේදී ස්වාමීන් වහන්සේ දී තිබෙනවා. ඉතින් විවේකවත් අත්පොළ සන්නාදයක් දීමෙන් මේ ස්ථානයේ උත්සාහමගේ කරங்களை தட்டுவோம் பாஸ்டர் பிரபாவுக்காக. சிஸ்டர் நந்தினி மூலமாக ஒரு சில காரியங்களை நான் கூறிவிட்டு வார்த்தைக்கு நாங்கள் கடந்து போவோம். මම මේක දෙමළෙන් කියන්න. சமாதான சுவிசேஷ சபையின் போதகர் ரொமிலுக்கு கீழாக ஊழியம் செய்கிறவர் பாஸ்டர் பிரபா. நான் விசேஷமாக இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ரொமில் அவர்களுக்கு அவரை அனுப்பி எங்கள் மத்தியிலே ஊழியத்தை மேற்கொள்ள அனுமதி கொடுத்ததுக்காக நன்றி. உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து பாஸ்டர் ரொமில் நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நேரடியாக எங்களுக்கு கொடுக்க முடியாவிட்டாலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும். நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அது மாத்திரமல்ல உங்களுக்கு எங்களுடைய உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து எங்களுடைய கணங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். සිස්ටර් නන්දිනී ට්‍රාන්ස්ලේට් කරයි. අපි වැඩි කාලයක් ගන්න කැමති නැහැ. අපි දේව වචනය ඉතා උනන්දුවෙන් ඉගෙන ගමු. Thank you. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கரங்களை வைத்து ஹalleluya சொல்லுவோம். தேவ உற்சவாப்பி ஹalleluya சொல்லுங்க. பாஸ்டர் சொன்னது போல தான் பக்கத்துல உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சொல்லிடுங்க. පාස්ටර් ඩිල්ටි කිව්වා වගේම ළඟින් කෙනා බලලා කියන්න ඔබ දැකීමේ සතුටුයි කියලා. அவங்க என்ன சொல்றாங்க? ඒ කියපු කෙනා ඔබට දීපු උත්තරේ මොකද්ද? அதே தான் சொல்றாங்களா? ඒකම කියන්නේ යාත්. கர்த்தர் நல்லவர். සෝමසේ ආපත්. இந்த தருணத்துக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். මේ කාලය නිසා මේ දුන්න අවස්ථාව නිසා මම ස්වාමීන් ස්තුති කරනවා. போதகர் பாஸ்டர் கில்கி அவர்கள் அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையினுடைய போதகருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். අපෝස්තලික සභාවේ කාර්යතුමා පාස්ටර් ඩිල්කිට මගේ හදවතින්ම ස්තුති කරනවා. இங்கே வரும்பொழுதெல்லாம் நானும் பாஸ்டர் வசிப் செய்கிறோம். මේ පාස්ටර් එන අවස්ථාවේ ඔක්කොම පාස්ටර්යි පාස්ටර් ඩිල්කිලෝ එකතු වෙලා වර්ෂිප් එක කරන්නේ. என்ன மொழி பிரச்சனை தான் கொஞ்சம் இருக்குது. භාෂා ප්‍රශ්න විතරයි තියෙන්නේ අපතේ. அதுக்கு பூமியில் இருக்கிற வரைக்கும் தான். ඒක අපි පොළවේ ඉන්නකම් විතරයි. பரலோகத்துக்கு போயிட்டா எல்லாருக்கும் ஒரே மொழி தான். ස්වර්ගයට ගියාට පස්සේ අනුමතම එකම භාෂාවයි. அன்னைக்கு இன்னும் மகிமையாக ஆராதிப்போம். ඒ ස්ථානයේ අපි තවත් මහිමවත්ව අපි නමස්කාර කරයි. அவருக்கும் அவருடைய சபையார் ஊழியக்காரர் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ඔවුන්ටත් ඔවුන්ගේ සභාවේ සියලු දෙනාටත් සේවකයන්ටත් මගේ හදවතින්ම සුබ පැතුම්. அடுத்ததாக பாஸ்டர் தவா அவர்கள் மக்கள் தேவ சபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ඊළඟට ජනතා දේව සභාවේ පාලකතුමා පාසතාවට මම හදවතින් ස්තුතිවන්ත වෙනවා. அவருடைய சகோதரர் ඔව් මගේ සහෝදරයා. கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு கிடைத்த ஒரு சகோதரர். ක්‍රිස්තුස් වහන්සේ තුලින් ඔව් මට ලැබුණා වූ සහෝදරයෙක්. அவர் மூலமா நிறைய சகோதரர் கிடைச்சிருக்கிறாங்க. ඔව් තුලින් මට තව බොහෝ සහෝදරයන් ලැබිලා තිබෙනවා. நம்ம எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளை. මේ ස්ථානයේ අපි ඔක්කොම එක පියාගේ දරුවෝ. எத்தனை பேர் நம்புறீங்க? ඉතින් ඒක විශ්වාස කරනවා. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவருடைய சபையாருக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றிகள். ඔවුන්ට ඔහුගේ සියලු සභාවේ සියලු දෙනාටත් අදිරිවන්ත යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මම සුබ පතනවා. மிக நன்றாக ஒரு ஆராதனை நடத்தினாங்க. යහපත් නමස්කාරයක් කරා. எனக்கு மொழி தெரியல தவிர என்ன பாடுறீங்கன்றது எனக்கு உணர முடியும். මට භාෂාව තේරෙන්නේ නැහැ. නමුත් ඔබ ගායනා කරන්නේ මොකක්ද කියලා මට තේරුම් ගන්න පුළුවන්.
ஆனால் நான் என் வாயால் ஆராதிக்கிறேன்னா என் மனதான தேவனை ஆராதிச்சு. මම කටින් නමස්කාර කරේ නැති වුණාට හදවතින් දෙවියන් වහන්සේට නමස්කාර කරා. நீங்கள் சிங்களத்தில் பாடுறத நான் தமிழில் பாடுறேன். ඔබ සිංහලෙන් ගායනා කරපු එක මම තමිල් වලින් ගායනා කරා. நீங்கள் பாடினது கேட்டது, நான் பாடினது உங்களுக்கு கேட்குது. ඔබ ගායනා කරපු එක මට හැවුණා, පාස්ටර් ගායනා කරපු එක අපිට හැවුන්නේ නැහැ. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். නමුත් ස්වාමීන් වහන්සේ ආවා. ஹல்லேலூயா. හalleluya. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ඔබ ප්‍රීතියෙන් ඉන්නවද? நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் போக போகிறோம். අපි වචනය තුලට යන්නේ. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். අපිට තියාපු යාඥා. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, සුද්ධ වූ ආපත් දෙවියන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබගේ වචනේ සස්තුති කරමු. இம்மட்டுமாய் தேவனே உம்மை மகிமையாய் விடுதலையாய் உம்மை ஆராதித்தோம் ஆண்டவரே. මෙතෙක් ස්වාමීන් අපි නිදහස්ව ස්වාමීන් මහිමවත්ව ඔබට නමස්කාර. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ඔබගේ අභියසාප මැදේ තිබෙන නිසා ස්තුතියි. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர், මාගේ නාමය ඔස්සවන සෑම ස්ථානයකම මම බැස ඇවිත් ඔබ උඹලා ආශිර්වාද කරනවා කියලා අපිට පොරොන්දු දුන්නා වූ எங்களோடு கூட දෙවියන්. இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். අප සමග ඉන්න නිසා ස්තුතියි. எங்களோடு கூட பேச போவதற்காக අප ஸ்தோத்திரம். සමග කතා කරන්න යන නිසා ස්තුතියි. இன்றைக்கு நாங்க பேசுகிற வார்த்தையை ஆண்டவரே என்ன விதத்தில் நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டுமோ எங்களோடு கூட நீங்க பேசுங்க. අද කතා කරන්න යන වචනේ ස්වාමීන් අපි කොයි ආකාරයෙන් තීරුම් ගන්න යනවද ඒ තුලින් ඔබ වහන්සේ මට පැහැදිලි எங்க කරන්න. இருதயத்தை நல்ல நிலங்களாய் மாற்றுங்க. මාගේ හදවත යහපත් පොළවක් ලෙස වෙනස් කරන්න. எங்க இருதயத்தில் இந்த வசனம் விடுகிற பொழுது நாங்க 30, 60, 100 பலனை கொடுக்கும். මගේ හදවත තුළට මේ වචනේ වැටෙන විට 30ක් 60ක් 100ක් මේ ඵල දරන්න උපකාර කරනවා. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ශුද්ධාත්මයාණනි අපට උපකාර இயேசுவின் நாமத்தில் பிதாவே, යේසුස් වහන්සේගේම නාමයෙන්. ஆமென். ආමේන්. இந்த நாளில் இந்த இடத்துல நிற்க வேண்டிய பிரசங்கியார் இல்லாமல் போனதும் நல்லது. අද දවසේ මේ ස්ථානයේ දේශනා කරන්න ඕමනා වූ දේශනා කරන්නා වූ දේශනාකාරයා අද නැතුව ගිය එකත් හොඳයි. தேவன் எவர்களை தீர்மானித்தாரோ அவங்க இந்த இடத்துல ஊழியம் செய்வார். ස්වාමීන් වහන්සේ කාවද උන්වහන්සේ තෝරගත තීරණය කරේ එයා තමයි මේ ස්ථානයේ සේවය කරන්නේ. ஹல்லேலூயா. හalleluya. சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் போயிடுவோம். අපි මේ වචනේ තුළට යමු. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் ක්‍රියා 13 වෙනි පොතේ 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 21 වෙනි පදයේ සිට 23 වෙනි පදය වෙනකම් අපි කියමු. நான் தமிழ்ல வாசிக்கிறேன். පාසල් තමිල් භාෂාව. சிங்களத்துல நீங்க வாசிக்கிறவங்க வாசிக்கலாம். සිංහලෙන් 13வது அதிகாரம் 13 වෙනි පරිච්ඡේදයේ 21வது வசனம், 22, 23 வசனம். 21 22 23. அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமின் கோத்திரத்தான் ஆகிய கீசனுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். ඉන්පසු ඔහු රජකු ඉල්ලුවෝය. දෙවියන් වහන්සේ බෙන්යමින්ගේ ගෝත්‍රයේ මිනිසෙකු කීස්ගේ පුත්‍ර වූ සාවුල් 40 අවුරුද්දකට ඔවුන්ට දුන්සේක. උන්වහන්සේ ඔහු වහක් කොට දාවිත් ඔහුගේ රජවන පිරිස නැගිටෙව්සේක. උන්වහන්සේ ඔහුගෙන් සාක්ෂි දෙමින් යෙස්සේගේ පුත්‍ර වූ මාගේ සිතට එකක මිනිසෙකු මාගේ උරු කැමැත්ත කරන්නා වූ දාවිත් මට සම්භවීයයි කීසේක. ඔහුගේ වංශයෙන් දෙවියන් වහන්සේ පොරොන්දු වූ ලෙස ඊශ්‍රායලට යේසුස් නම් ගැලවුම්කාරයෙකු පමුණුවා දුන්සේක. இந்த வசனத்திலே நான் பார்க்கிற ஒரு காரியம், தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். මේ වචනේ තුළ අපි දකින්නා වූ එකම දේ දාවිද්ව උන්වහන්සේගේ හදවතට එකගව දැක්කා. எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ස්වාමීන් වහන්සේ සැලසුම් කරන සිතන දේ හැම දෙයක්ම දාවිද් කරයි කියලා උන්වහන්සේ සාක්ෂි දරනවා. சாட்சி கொடுத்தது ஒரு மனிதன் அல்ல, සාක්ෂි දරුවේ මිනිසෙක් නෙමෙයි. சர்வ வல்லமுள்ள தேவன் தாவீதை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ දාවිද් ගැන සාක්ෂි දරනවා. ஒரு ராஜாவுக்கு அவர் சாட்சி கொடுக்கல, රජතුමෙක්ට ඔහු සාක්ෂි දරුවේ. ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். සාමාන්‍යයෙන් බැටළුවන් රැස් කරන්නා වූ මිනිසෙක් ගැන මිනිසෙකුට
උන්වහන්සේ සාක්ෂි දරනවා. அந்த மனிதன் எங்க இருக்கிறான் என்றால் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்துக் ඒ கொண்டிருக்கிறார். මනුෂ්‍යයා කොයිද හිටියේ? වනාන්තරයේ බැටළුවන් රැස් කරගෙන හිටියේ. அந்த மனிதனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், எனக்கு சித்தமானதை அவன் செய்வான் என்று. ඒ මනුෂ්‍යයා ගැන උන්වහන්සේ සාක්ෂි දරනවා මම සැලසුම් කරන දේ එයා කරයි කියලා. அங்கே சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது, எனக்கு சித்தமானதை அவன் செய்வான். ඒ වචනයක් මට කැමති වුණා. ඒ ලියා තිබෙනා වචනය මට කැමති දේ මා සැලසුම් කරන දේ ඔව් කරයි කියා. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். සෑම දේව දරුවෙක්ම දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත සැලසුම කරන්නයි උන්වහන්සේ කැඳවා තිබෙන්නේ. நாம் நிச்சயமாய் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. අපි අනිවාර්යයෙන්ම ස්වාමීන් වහන්සේගේ සැලසුම කරන එක අපිට උන්වහන්සේ අපිට ලැබුවා වූ බරක්. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 1 කොරින්ති 6 වෙනි පරිච්ඡේදයේ 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 19 වෙනි පදයේ මෙහෙම කියනවා. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? 1 කොරින්ති 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். 1 කොරින්ති 6:19. சரி வாசிக்க வேண்டாம், அந்த மேட்டர் மட்டும் சொன்ன போதும். அதுல 20வது வசனம் சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. නුඹලාගේ ශරීරයේ දෙවියන් වහන්සේගේ ලැබූ නුඹලා තුල ඇත්ත ඖෂධාත්මයන් වහන්සේගේ මාලිගාව. නුඹලාට අයිති නැත. නුඹලා මිලට ගනු ලැබුවෝය. தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அந்த வசனத்திலே நாம் பார்க்கிற காரியம், நாம் கிரயத்துக்காய் கொல்லப்பட்டிருக்கிறோம். නුඹලා ශරීරයෙන් දෙවියන් වහන්සේට ගෞරව කරමු. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තමයි කුරුසියේ තමාගේ ජීවනය දීලා අපව මිලකට ගත්තා. நாம் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம், இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை අපි மீட்டெடுத்திருக்கிறார். පාපෙට වහල් වෙලා ඉන්නේ. නමුත් ක්‍රිස්තුස් වහන්සේ උන්වහන්සේගේ ලේ දීලා අපව මිලදී ගත්තා. அப்ப நாம இயேசுவினால வாங்கப்பட்ட ஒரு சொத்து. එහෙමනම් අපි යේසුස් වහන්සේ තුලින් ගත්තා වූ අපි වස්තුවක්. அதனால நாம் நம்முடையவர்கள் அல்ல, එම නිසා අපිට අයිති නැහැ. நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் அவருக்காக வாங்கப்பட்டவர்கள். අපි දෙවියන් වහන්සේගේ සැලසුම කරන පිණිස උන්වහන්සේ අපව මිලදී ගත්තා. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலேயும் தம்முடைய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். ක්‍රිස්තුස් වහන්සේ මේ පොළොවේ ජීවත් වුණා වූ කාලේ පියාණන් වහන්සේගේ සැලසුමයි ඔහු ඉෂ්ට කරේ. யோவான் 17:4 சொல்லுகிறது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். යොහන් 17:4 17:4 පවසනවා පොළොවේ මම පියාණන් වහන්සේව මහිමයටපත් කරා කියලා. நீ நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். මම කරන්න ඕන දේ ඔබ නියම කරපු ආකාර මම සියලු දේ ඉෂ්ට කරා. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த காலத்திலே பிதா அவருடைய சித்தத்தை செய்யும்படி ஒரு வேலைக்காக அவரை வைத்திருக்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ මේ පොළොවේ ජීවත් වුණු කාලේ පියාණන් වහන්සේ ඔහුගේ සැලසුම කරන්නයි උන්වහන්සේ පොළොවේ ලැබුවේ. அதை செய்து முடித்தேன் என்று இயேசு சாட்சியமாக ஒரு ஜெபமும் செய்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ සාක්ෂාත් ලෙස යාඥාවක් කරනවා මම මේ දේ කරලා ඉවරයි කියලා. இயேசு கிறிஸ்துவே பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் எவ்வளவு கவனமா இருந்திருக்கிறார் பாருங்க. ක්‍රිස්තුස් වහන්සේ පියාණන් වහන්සේගේ සැලසුම සම්පූර්ණ කරන්න ඔහු කොයිතරම් අවධානයෙන් හිටියද කියලා බලන්න. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபிக்கும் பொழுது கூட தன்னுடைய விருப்பத்தின்படி ஜெபிக்கல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆக என் சித்தத்தின்படியில உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் இருக்கிறார். ගෙත්සෙමන වේනේ උන්වහන්සේ යාඥා කරනකොට උන්වහන්සේ කියනවා මේ පාත්‍රය මාගෙන් ඉවත් කරන්න ඔබට කැමති නම් ස්වාමීන් ඔබ ඉවත් කරන්න කියලා. ඔහුට කැමති විදිහට ඔහු යාඥා කරේ නැහැ. நாம் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் இந்த ஆராதனை வேளையில உணர வேண்டும். අපි මේ නමස්කාර කාලේදී අපි තේරුම් ගන්න ඕනේ අපි හැමෝම දෙවියන් වහන්සේගේ සැලසුමටයි අපි කැඳවනු ලැබුවේ. இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலை தேவன் தெரிந்து கொண்டார். ඊශ්‍රායල්ගේ පළවෙනි රජතුමාක් ලෙස උන්වහන්සේ සවුල තෝරගත්තා. எகிப்திலே அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலாக்கி கொண்டு வந்தார். මිස්ර දේශයේ මේ ජනතාව උන්වහන්සේ වාල්කමින් නිදහස් කරලා ගෙනාවා. மற்ற தேசத்தை போல இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த நாட்டில் ராஜாக்கள் இல்லை. අනිත් රටවල් වල වගේ ඉස්රායල් වරුන්ට රජතුමෙක් හිටියේ නැහැ. ஒரு ராஜாவோட வேலை என்ன? රජතුමගේ වැඩ මොකද්ද? தன் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும், තමන්ගේ ජනතාව ආරක්ෂා කරන්න ඕනේ. தன்னுடைய ஜனங்களை போஷிக்க வேண்டும், තමන්ගේ ජනතාව පෝෂණය කරන්න ඕනේ. நம்முடைய ஜனங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அந்த ராஜா தேசத்திலே நல்ல திட்டங்களை உண்டாக்க வேண்டும். තමන්ගේ ජනතාව ගැන අනාගතය ගැන ඉතාමත් සැලකිලි වෙන්න ඕනේ.
அதையெல்லாம் ஒரு ராஜா இல்லாம ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களுக்கு செய்து கொண்டிருந்தார். නමුත් රජතුමෙක් නැතුව ඊශ්‍රායල් ජනතාවට දෙවියන් වහන්සේ තමයි ඒ සියලු දේ සැපෙව්වේ. ஆனா இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள் மற்ற தேசத்தை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும். නමුත් මේ ජනතාව කියනවා අනිත් දේශයට වගේ අපිට රජතුමෙක් ඕනේ කියලා. அது அந்த அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இப்ப சவுலை ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து கொள்கிறார். ඔවුන් ඉල්ලපු ආකාර තමයි ස්වාමීන් වහන්සේ සවුල් රජතුමෙක් කරේ. இப்ப நீங்க இன்னொரு காரியத்தை யோசித்து பார்த்தா ඔබ තව දෙයක් ඔබ කල්පනා කරලා බැලුවා නම් தேவன் செய்து கொண்டிருந்த வேலைக்கு மாறாக இன்னொரு ஆள் நியமிக்கப்படுகிறார். ස්වාමීන් දෙවියන් වහන්සේ කරගෙන හිටපු වැඩට තව කෙනෙක්ව පත් කරනවා. இப்ப இயேசுக்கு ஆண்டவர் எதை நினைச்சிருப்பார்? எனக்கு நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை அவன் செய்வான். දෙවියන් වහන්සේ කුමක් සිතන්නේ නැතද? මම කරන්න සිතන දේ ඔව් කරයි කියලා. ஆனா சவுல் தேவனுடைய சித்தத்தை செய்யல. නමුත් සවුල් දෙවියන් වහන්සේගේ සැලසුම කරේ නැහැ. ஒரு அவருடைய ராஜ்யபாரத்து 2வது வருஷத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். රාජ්‍ය දෙකට බෙදෙන විට සවුල්ගේ දෙවෙනි අවුරුද්දේ ரெண்டாவது ராஜ்யத்துல 2வது வருஷத்திலேயே දෙවෙනි අවුරුද්දේ போன இடமெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் ஜெயிக்கிற இடத்துல தனக்கான ஜெயஸ்தம்பத்தை நட ஆரம்பிச்சான். ඔව් ජයග්‍රහණය ගන්නව සෑම ස්ථානෙම ඔවුන්ට කියලා දේවල් කරගත්තා. இஸ்ரவேலுக்கு சவுல் ராஜாவாக இருந்தாலும் ඊශ්‍රායල්ට සවුල් රජතුමෙක් ලෙස හිටියා. அந்த யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தவர் கர்த்தர் மாத்திரம். නමුත් මේ යුද්ධේ ජය දුන්නේ දෙවියන් වහන්සේ තමයි. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய அவன் දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමයට පත් කරන්න ඕන. தன்னுடைய பெயரை அந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்தினார். තමාගේ නාමය ප්‍රස්තාව කරගත්තා. ஒரு தேசத்தை அந்த ஒரு எல்லையை பிடிச்சிட்டு அந்த இடத்துல போய் சொன்னா இது சவுல் ஜெயித்த இடம். එක නුවරේ තනක් කල්ලාගෙන ඕ කියනවා මේක සවුල් තමයි ජයගත්තේ කියලා. ஹalleluya. හalleluya. ஆகவே தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டியவன் தேவ சித்தத்தை செய்யாம போனபடினால දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්න ඕන තැනත්තා දේව කැමැත්ත කරපු නැති නිසා அவனை தள்ளி ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொள்ளுகிறார். දෙවියන් වහන්සේ ඕව එතනින් හාක් කරලා දාවිත් තුමාව තෝරගන්නවා. இன்னொரு விஷயத்தை ஆண்டவர் சொல்ல என் இருதயத்துக்கு ஏற்றவர். එවිට උන්වහන්සේ කියනවා ඕ මගේ හදවතට එකඟ පුත්‍රයා කියලා. நான் எதை விரும்புகிறேனோ அதை தாவீது செய்வான். මම කැමති වෙන දේ දාවිත් කරයි. அதை குறித்து சாட்சியம் கொடுக்கிறார். ඒ ගැන සාක්ෂි දරනවා. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை நம்ப முடியுது நம்மளால? ඒක පොඩ්ඩක් ඔබ කල්පනා කරලා බලන්න ඒක අපිට පිළිගන්න පුළුවන්ද කියලා. சர்வ வல்லமையுள்ள தேவன் சாதாரண ஆடு மேய்க்கிறவனை பார்த்து சாட்சி கொடுக்கிறார். සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ සාමාන්‍ය බැටළු රැස් කරන්නා වූ පුද්ගලයෙක් බලන සාක්ෂි දරනවා. தாவீதுடைய சகோதரர்கள் எல்லாம் யுத்த வீரர்களா இருந்தார்கள். දාවිත්ගේ සහෝදරයන් ඔවුන් යුද්ධ කරන්නා වූ වීරයන්. இவன் ஆடு மேய்க்கிறவன். දාවිත් බැටළුවන් රැස් කරන කෙනෙක්. அரசாங்கத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. රජකමටයි ඔවුන්ටයි කිසි සම්බන්ධකමක් නැහැ. பாளையத்துல இல்லாத ஒருவனை ஆண்டவர் வனாந்தரத்துல தெரிந்து கொள்ளுகிறார். ස්වාමීන් වහන්සේ පාලේ யுத்த பாளையம், யுத்தம் நடக்கிற இடம். යුද්ධ කරන්නා වූ ඒ යුද්ධ ස්ථානයේ නැති කෙනෙක්ව උන්වහන්සේ වනාන්තරයෙන් තෝරගන්නවා. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 13:36 வாசிக்கிறோம். ක්‍රියාපති 13 13:36 13 30 පදය අපි කියලා. தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தார். 13 30 කුමක්කයිද දාවිත් දෙවියන් වහන්සේගේ මන්ත්‍රණය ලෙස තම පරම්පරාවේ කිසිවල පසු සතපි තමාගේ පියවරු ළඟට කබඩ ලදුව කුණු වීමට පමනුනේය. தாவீது தன்னுடைய ஊழிய காலத்தை முடித்ததை அப்போஸ்தலனாகிய லூக்கா அதை எழுதுகிறார். අපෝස්තල ලූක් තුමා දාවිත් ඔහුගේ සේවය නිම කරා කියලා විස්තර ලියා තිබෙනවා. அவர் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் எழுதுறாரு பாருங்க. அந்த ඔක්කොම நிருபம். ගවේෂණය කරලා තමයි ලියන්නේ. அப்போ அந்த நாட்கள் இஸ்ரவேலுடைய சரித்திரத்திலே தாவீது தேவனுடைய சித்தத்தை சரியாய் செய்தான் என்பதை அந்த நாட்களில் பிரபலமாய் பேசப்பட்டிருக்கிறது. ඒ කාලේදී දාවිත් තුමා අන්‍යයට එයාගේ වැඩ කරයි කියලා ඒ ඊශ්‍රායල් සංස්කෘතිය කාලේ ඒගොල්ලෝ කතා කරලා තිබෙනවා. இப்போ இந்த ஆராதனை அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரலே பார்க்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவன் எதற்கு என்ன தெரிந்து கொண்டார்? මේ වෙලාවේ වාඩි වෙලා ඉන්න ඔබත් අප සමග එකතු වෙලා ඉන්න ඔබත් පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න ඔබව ඇයි දෙවියන් වහන්සේ කැඳවලා තිබෙන්නේ? தேவன் ஏன் நம்மை ரட்சித்தார்? ඇයි ස්වාමීන් වහන්සේ අපිට ගැනීම දුන්නේ? ஏன் நம்மை தெரிந்து கொண்டார்? ඇයි අපව තෝරාගත්තේ? ஏன் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார்? ඇයි අපිට සේවයක් දුන්නේ? ஏன் நமக்கு வரங்களை கொடுக்கிறார்? ඇයි ස්වාමීන් වහන්සේ අපිට වරම් ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உயர்த்தி நம்ம வைக்கிறார்? ඇයි ස්වාමීන් වහන්සේ අපව ජීවිතේ ඔසවා තබලා තිබෙන්නේ? ஏன் நமக்கு ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் ඇයි கொடுக்கிறார்? ස්වාමීන් වහන්සේ අපිට සැප සම්පත්
කියලා. தேவன் எதை கொடுத்தாலும் அதிலே அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ස්වාමීන් වහන්සේ මොන දේ දුන්නත් ඒ තුලින් උන්වහන්සේගේ කැමැත්ත කරන්න යුතුයි. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற திறமைகள் தாளந்துகள் எல்லாம் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு மாத்திரமே. ස්වාමීන් වහන්සේ අපිට දීලා තියෙන තාලන්තෝ අපිට දීලා තියෙන දක්ෂකම ඔක්කොම ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත උදෙසා උන්වහන්සේගේ සැලසුම උදෙසා. ஆண்டவர் நமக்கு சுவிசேஷம் சொல்லுகிற ஒரு கிருபை நமக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னா அதிலும் அவருடைய சித்தத்தை மாத்திரமே நாம் செய்ய வேண்டும். ස්වාමීන් වහන්සේ අපිට සුභාරංචි පවසන්නා වූ වරමක් දීලා තිබෙනවා. ඒ තුලිනුත් අපි ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත විතරයි කරන්න ඕනේ. ஆண்டவர் நமக்கு ஜெபிக்கிற கிருபையை கொடுத்திருந்தா அதிலும் அவருக்கு சித்தமானதை நாம செய்யணும். ස්වාමීන් වහන්සේ මට අපිට යාඥා කරන්න පුළුවන් කරුණාවක් දීලා තිබෙනවා නම් ඒ තුලින් උන්වහන්සේගේ සැලසුම කරන්න යුතුයි. இதற்காக தான் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். எனக்கு சித்தமானது நான் விரும்புகிறதை இவன் செய்வோம். ඒ නිසා තමයි ස්වාමීන් වහන්සේ පවසනවා මට කැමති දේ මම සැලසුම් කරන දේ ඔව් කරයි කියලා. நாம் செய்கிறோமா? අපි කරනවද? ஒரு கேள்வி கேளுங்க. අපි ප්‍රශ්නාකාර බලමුද? செய்கிறோமா? අපි කරනවද? செய்தா கர்த்தர் உங்களை குறித்து சொல்வார், என் இருதயத்துக்கு ஏற்றம். ඔබ කරනවා නම් ස්වාමීන් වහන්සේ ඔබට සාක්ෂි දරනවා ඔබ උන්වහන්සේගේ හදවතට එකල මනුෂ්‍යයෙක්. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி சொல்வார். උන්වහන්සේ සාක්ෂි කියයි නුඹ මාගේ හදවතට එකඟ මනුෂ්‍යයෙක් කියලා. ஹalleluya. හalleluya. எத்தனை பேர் உள்ளம் நான் கண்டிப்பா ஆண்டவர் சித்தத்தை செய்றேன் அப்படின்றவங்க? කී දෙනෙක්ගේ හදවතේ මම අනිවාර්යයෙන්ම ස්වාමීන් වහන්සේගේ සැලසුම කරගෙන ඉන්නවා කියලා කියන අය கையெல்லாம் தூக்க தேவையில்லை, நீங்க உள்ளத்துல யோசிச்சாலே போதும். අත උස්සන්න එපා. ඔබගේ හදවතේ ඔබම කතා කරගන්න. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. சரி, தேவனுடைய சித்தத்தை தாவீது எப்படி செஞ்சான்னு ஒரு சில காரியங்கள் நாம் பார்க்க போறோம். දෙවියන් වහන්සේගේ සැලසුම කැමැත්ත දාවිත් කොහොම කරා කියලා අපි ටිකක් බලන්න යනවා. ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் එක ලේඛන පොතේ முதலாவது வசனத்தை இரண்டாவது வசனத்தை வாசிங்களேன். 13வது அதிகாரம். එක ලේඛන පොතේ 13 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ සිට. நீங்க முதல்ல வாசிங்க. சீக்கிரம். එක ලේඛන 13 පළවෙනි පදයේ සිට. තවද දාවිත් ශාස්ත්‍රාධිපතිද ශාස්ත්‍රාධිපතිද සියලු නායකයන් සමග මන්ත්‍රණය කරමින් මුළු ඊශ්‍රායල් සභාවට කතා කොට නුඹලාට හොඳව පෙනේ නම් අපේ දෙවියන් ස්වාමීන් වහන්සේ කැමති වන සේක් නම් මුළු ඊශ්‍රායල් දේශයේ ඉතුරුව සිටින අපේ සහෝදරයන්ටද ඔවුන් සමග තමුන්ගේ පිටවින් සහිත නුවරවල සිටින පූජකයන්ටද ලෙවීවරුන්ටද අප ළඟට රැස්වෙන්න කියා සෑම දිශාවලට කියා යවා අපේ දෙවියන් වහන්සේගේ ගිවිසුම් පෙට්ටිය අප වෙතට නැවත ගෙනෙමු. මක්නිසාද සාමුල්ගේ දවස්වලදී 3 වෙනකම් අපි ඒක ඉදිරියට නොවිචාරණයයි කීවේය. இந்த வசனத்திலே நான் வாசிக்கிற பொழுது மூணாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3 වෙනි පදයේ කියවමු. நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திலே கொண்டு வருவோமாக. අපේ දෙවියන් වහන්සේගේ ගිවිසුම් පෙට්ටිය අප වෙතට නැවත ගෙනෙමු. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். සාවුල්ගේ දවස්වලදී අපි ඒක ඉදිරියේ தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு காலத்துல இஸ்ரவேல் விட்டு போயிட்டு. ස්වාමීන් වහන්සේගේ ගිවිසුම් පෙට්ටිය ඔහුගේ කාලේ අරගෙන ගියා. அதுக்கு பின்பதாக சவுல் ராஜாவாக இஸ்ரவேலுக்கு வருகிறான். ඊට පස්සේ සවුල් රජතුමෙක් වෙනවා ඊශ්‍රායල් වලට. வந்தவன தன்னுடைய ராஜ்யபாரத்தை எப்படி சிறப்பானதா பார்க்கறானே தவிர ඔව් එතකොට එයාගේ රාජ්‍ය කාලයේ ඔහු කොහොමද යහපතින් ඉන්න ඕනේ කියන එක තමයි සිතන්නේ. தேவனுடைய சமூகத்துக்கு அடையாளமா இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவன் தேடாம போயிட்டான். දෙවියන් වහන්සේගේ සලකුණ වෙන ස්වාමීන් වහන්සේගේ පෙට්ටිය ගැන ඔහු සෙව්වේ නැහැ. பெலிஸ்தியர்கள் அதை கொண்டு போய் கீத்தியனாகிய ஓபேத் ஏதேமுடைய வீட்டுல தான் பல வருஷமா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்குது. පෙරිසවරුන් ඒක අරගෙන ගිහිල්ලා කීර්තිවරු වන ඔබේත් එදොම්ගේ නිවස තමයි තබාගෙන හිටියේ. இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் வந்தவன் கர்த்தருடைய பெட்டியை தேடாம தன்னுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தை அதிகமா பார்த்துட்டான். ඊශ්‍රායල් වලට රජතුමෙක් වුණා වූ සවුල් උන්වහන්සේගේ පෙට්ටිය ගැන සොයන්නේ නැතුව තමාගේ ජීවිතය කොහොමද ගොඩනගන්නේ කියලා සොයාගෙන හිටියා. இந்த தேவனுடைய பெட்டியை எதுக்கெல்லாம் நம்ம ஒப்பிடலாம் என்று சொன்னா මේ දෙවියන් වහන්සේගේ පෙට්ටිය අපි මොන මොන දේවල් වලට අපි සලකුණක් ලෙස තබන්න පුළුවන්ද? அங்கே பார்த்தீங்கன்னா அது ஆசீர்வதிக்கிற ஒரு பெட்டி. ඒක ආශිර්වාද කරන්නා වූ පෙට්ටියක්. அந்த பெட்டியில என்ன இருக்குதுன்னு சொன்னா ஆண்டவருடைய மன்னா இருக்குது. ඒ පෙට්ටිය තුල උන්වහන්සේගේ මන්නා තිබෙනවා. ஆரோனுடைய கலித்த கோல் இருக்குது. ආරෝන්ගේ සැරහැටි තිබෙනවා. கர்த்தருடைய கற்பலகைகள் அதுல இருக்குது. ස්වාමීන් වහන්සේගේ අණ තිබෙනවා. அப்ப இதெல்லாம் தேவ பிரசன்னத்துக்கு தேவ சமூகத்துக்கு ஒரு அடையாளமா இருக்குது. මේ හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේට සලකුණක්.
ஆகவே இது கீத்தியனாகிய ஓபேத்து ஏதேவனுடைய வீட்டில் இருந்த பொழுது கர்த்தர் அவன் வீட்டை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. වචනේ ලියා තිබුණා කීත්ගේ පුත්‍රයන් ඕබෙත් එදොම්ගේ නිවසේ තිබෙනකොට ස්වාමීන් වහන්සේ නිවස ආශිර්වාද කරාලු. 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 22வது வசனம். 1 சாமுவேல் 4 වෙනි පරිච්ඡේදයේ 24 වෙනි පදය. அது மகிமை நிறைந்த பெட்டி என்று வேதம் சொல்லுகிறது. ඒක මහිමයෙන් පිරුණා වූ පෙට්ටියක් කියලා කියනවා. எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் போதாது. ඔක්කොම වචන කියවන්න අපේ කාලෙ මදි. நான் அந்த குறிப்புகளை மாத்திரம் சொல்லிட்டு போறேன். ඒ නෝට්ස් ටික විතර පාස් කියාගෙන යනවා. நீங்க நல்லா வேதம் கற்றவங்களே என்று எனக்கு தெரியும். ඔබ ඔක්කොමලා හොඳට දේව වචන ඉගෙන ගත්ත කට්ටිය කියලා මම දන්නවා. நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சபடினால உங்களுக்கு நிறைய காரியங்களை பாயிண்ட் வாரியா சொல்லிட்டு போறேன். ඔබ ගොඩාක් දේවල් දන්න නිසා පාසේ ඒ එකේ දෙකයි කියලා පොයින්ට් කරලා විතරක් කියන්න කියනවා. ஏலியுடைய மருமகள் பிள்ளை பெறுகிற பொழுது அப்பதான் உடன்படிக்கை பெட்டி பெலிசேர்ல கொண்டு போறாங்க. ඒලිගේ மருமகள் ලේලි දරුවා ගැප් ගන්නකොට තමයි ඒ පෙට්ටිය පෙලිසවරුන් ඇවිල්ලා අරගෙන යන්නේ. அப்போ வந்து அங்க ஏலியிலிருந்து சொல்லுகிறாங்க உடன்படிக்கை பெட்டி எங்க போயிடுச்சு? பெலிசேர்ல கொண்டு போயிட்டாங்க. එතකොට ඇවිල්ලා ආනවා ස්වාමීන් වහන්සේගේ පෙට්ටිය කෝ කියලා ආනකොට පෙලිසවරුන් ඇවිල්ලා අරගෙන ගිහිල්ලා. தனக்கு பிறந்த பிள்ளைக்கு இக்கபோத்னு பேர் வைக்கிறார். ඒලිගේ ලේලිට ඉපදුනා වූ දරුවාට ඉක්කබෝත් කියලා නම තියෙනවා. அப்படின்னு என்ன சொல்ல வரான்னா மகிமை இஸ்ரவேலுக்கு போயிடுச்சு. එහෙමනම් ඒ මහිමේ ඉස්රායලෙන් පාවෙලා ගියා. இவளுக்கு பிறந்தது ஆண் பிள்ளை. ඔහුට අම්මුනේ පිරිමි දරුවෙක්. அதுக்கு ஒரு நல்ல பேரா வைப்பேன்னு இல்லை. ඒකට ලස්සන නමක් තියන්න තිබුණානේ. தேவனுடைய பெட்டி போன அப்படின்னா சொல்ல மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு இவன் பிறந்தா என்ன பிறந்தா. දෙවියන් වහන්සේගේ පෙට්ටිය අරගෙන ගිය නිසා එයා ඉපදුනත් මොකෝ නැතත් මොකෝ කියලා එයාට ඒ වගේ නමක් තියෙනවා. அப்பளுக்கு அந்த அறிவு இருக்குது தேவனோட உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய மகிமையால் நிறைந்த பெட்டி. එතකොට ඒ කාන්තාවට ඒ නුවණක් තිබ්බා ඒ පෙට්ටිය දේව මහිමේ තියුණා වූ පෙට්ටියක් කියලා. சங்கீதம் 132வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா ගීතාවලිය 132 ඔබ කියලා බැලුවොත් அது வல்லமை உள்ள பெட்டி என்று சொல்லப்படுகிறது. ඒක බලයෙන් පිරුණා වූ පෙට්ටියක් කියලා ලියා තිබෙනවා. யோசுவா 3:17 சொல்லுகிறது යොෂුවා 3:17 ලියා තිබෙනවා. அது அற்புதங்களை செய்யக்கூடிய பெட்டி. ඒක හාස්කම් කරන්න පුළුවන් වූ පෙට්ටියක්. அந்த பெட்டியை தூக்கிட்டு போய் ஆசாரியர்கள் யோர்தான்ல காலை வைத்த உடனே யோர்தான் பின்னிட்டு திரும்பினதாம். ඒ පෙට්ටිය අරගෙන යනකොට පූජකවරුන් යෝර්දාන් මත කකුල තියනකොට යෝර්දාන් නදියේ පසුබට වුණා කියලා ලියා තිබෙනවා. ஓடுற தண்ணியில ஒரு வழி கிடைச்சா பரவாயில்லை. ஓடுற தண்ணியில දුවන වතුරේ வழி கிடைச்சா பரவாயில்லை. පාරක් හම්බුනොත් කමන්නේ. அது ஒரு பெரிய அற்புதம்னு சொல்றதை விட ඒක ලොකු ආස්කමක් කියනකට වඩා ஓடுற தண்ணி பின்னிட்டு ஓடுது பாருங்க, அதான் அற்புதம். ඒ දුවන වතුර පසුබට වෙලා ගියා. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கிற ஒரு அற்புதம். ඒක සුභාධර්මයටත් වඩා ඒ සිදුනා වූ ඒක ආස්කමක්. அது ஆசாரியர் கால் வைத்தது மாத்திரமல்ல, ඒ පූජකවරුන් කකුල තියනකොට විතරක් නෙමෙයි. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிற ஆசாரியர் கால் வைக்காத வெளியே போகும். ඒ ගිවිසුම් පෙට්ටිය අරගෙන ගියා වූ පූජකතුමා කකුල තියනකොට அப்ப තමයි. நாலாவதா பாக்குற அற்புதங்களை செய்யக்கூடிய பெட்டி அது. එහෙමනම් ඒක හාස්කම් කරන්න පුළුවන් වූ පෙට්ටියක්. இன்று அந்த பெட்டி எதுக்கு அடையாளமா இருக்கிறது சொன்னா, අද ඒ පෙට්ටිය කුමන දෙයකට සලකුණක් වෙනව නම් தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு பெட்டியாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ අභියස බර උසුලාගෙන යන්නා වූ පෙට්ටියක් ලෙස උන්වහන්සේ අපවද තබා තිබෙනවා. அதைத்தான் இன்னைக்கு தாவீது தேடுவான். இஸ்ரவேலுக்கு ராஜாவா வந்தவன், இஸ்ரவேலுக்கு தாவீது ராஜாவா வந்தவனே, ඉස්රායෙල් දාවීද රජතුමෙක් වුණාම நாம் தேவனுடைய பெட்டியை தேடுவோம் என்று சொல்லுகிறோம். අපි දෙවියන් වහන්සේගේ පෙට්ටිය සොයමු කියලා කියනවා. அப்ப தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், எனக்கு சித்தமானதை அவன் செய்வான். දාවීද ගැන උන්වහන්සේ சாட்சி දෙනවා මාගේ කැමැත්ත ඕක කරයි කියලා. என்ன காரியத்தை செய்தான் தாவீது என்று சொன்னா, දාවීද කුමන දේවල් කරාද? தேவ சமூகத்தை அடையாளமான பெட்டியை தன்னுடைய நகரத்துக்குள்ள கொண்டு வர. දේව අභිමුඛයේ තිබුණ සලකුණක් ලෙස තිබුණා වූ පෙට්ටිය නැවතත් ඔහුගේ නුවරට ගේනවා. எப்பொழுதெல்லாம் நாம் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறோமோ, අපි කොයි වෙලාවෙ හැම විටම උන්වහන්සේගේ අභියස සොයනවද? அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். ඒ සෑම අවස්ථාවෙදීම උන්වහන්සේ අපට ආශිර්වාද தேவனுடைய சமூகத்துக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கிடக்கிறோமோ ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். හැම වෙලේම දේව අභියසයේ අපි වැටි ඉන්නවා නම් උන්වහන්සේ අපේ හැම විටම ආශිර්වාද කරනවා. ஒரு சாதாரண மனிதனை மேன்மை உள்ளவனாய் மாற்றினது அந்த தேவ சமூகத்துக்கு அடையாளமான பெட்டி தான். සාමාන්‍ය මිනිසෙක් උසස් මිනිසෙක් ලෙස සලකුණක් පෙන්නුවේ ඒ පෙට්ටිය තමයි. தாவீது அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தை தேடின ஒரு மனுஷன். දාවීද් ඉතා පිපාසයෙන් උන්වහන්සේගේ අභියස සෙව්වා වූ මිනිසෙක්. ஆகவே முதலாவது நாம் பார்க்கிறோம், தேவனுடைய சமூகத்தை தேடும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். අපි පළවෙනිම බැලුවා දෙවියන් වහන්සේගේ අභියස
සොයන විට උන්වහන්සේ අපව ආශිර්වාද இரண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால் දෙවෙනි කාරණාවක් අපි බලනවා නම් 1 நாளாகமம் 15:1 நான் வாசிக்கிறேன். 1 ලේකම් 15:1 அவன் தனக்கு தாவீது நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். දාවිත්ගේ නුවර තමාට ගෙවල් සාදාගත්තේය. ඔහු දෙවියන් වහන්සේගේ ගිහින් පෙට්ටියට ස්ථානයක් පිළියෙල කොට தாவீதுடைய காலத்துல உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து நகரத்துல வச்சது மாத்திரம் இல்ல, දාවිත්ගේ කාලේ දාවිත් උන්වහන්සේගේ පෙට්ටිය අරගෙන ඇවිල්ලා ඔහුගේ නුවර තබුවා විතරක් නෙමෙයි. நாம வாசிக்கிற இந்த வேதத்துல ஒரு கூடாரத்தை போட்டானா நம்ம சின்ன ஒரு டென்ட் மாதிரி நினைக்கிறோம். ඔව් ඒ නුවරේ කුඩාරමක් දැම්මලු. අපි අපේ භාෂාවෙන් කියනකොට කුඩාරමක් කියනකොට පොඩි ටෙන්ට් එකක් කියලා අපි හිතනවා. யாத்திராகமம் 26வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா නික්මයාම 22 වෙනි පරිච්ඡේදය අපි කියලා බලන්න. அங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரம் எப்படிலாம் அமைக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். සම්මුඛ විනමේ කුඩාරමක් කොහොම සාදන්න ඕනද කියලා උන්වහන්සේ දෙනවා ලිස්ට් එකක්. அந்த பெட்டியை கண்ட இடத்துல தூக்கி அங்க வைக்க முடியாது. ඒ පෙට්ටිය උන්වහන්සේ උස්සලා තියන්න බෑ. நமக்கு விருப்பமான இடத்துல வைக்க முடியாது. අපිට කැමති ස්ථානයක තියන්න බෑ. அப்போ நாம கண்ட இடத்துல தேவ சமூகத்தை தேட முடியாது. අපිට ඕන වෙලාවෙදී අපි දේව අභියස සොයන්න බෑ. நமக்குன்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. අපිට කියලා ස්ථානයක් තියෙනවා. நான் தனிமையா இருக்கணும் வீட்டுல தேடுறேன். මට තනියෙන් ඉන්න ඕන කියලා මම ගෙදරින් සොයනවා. ஆனா ஓய்வு நாள் வரும் பொழுது சபையாராக சேர்ந்து தேவ சமூகத்தை தேடுகிறோம். නමුත් සබත් දවස ඉරිදින සභාවක් ලෙස එකතු වෙලා සුමාසල සොයනවා. அப்ப நமக்கு ஒரு ஸ்தலம் இருக்கிறது ஆராதிப்பதற்கு. අපිට නමස්කාර කරන්න ස්ථානයක් තියෙනවා ඇත්තට. அந்த இடத்துல தாவீது செய்யறான், பெட்டியை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு ஒரு கூடாரத்தை போடுறான். දාවිත්තුමා මේ පෙට්ටිය අරගෙන ඇවිල්ලා එක ස්ථානයක තියලා ඒ ස්ථානේ කුඩාරමක් දානවා. முதல் முறையாக தாவீது தன்னுடைய நகரத்துல அவர் ராஜாவானவன பெட்டியை கொண்டு வந்து அந்த பெட்டியை கனப்படுத்துறான். ඔහු රජතුමේ කුණ ගමම්ම ඒ පෙට්ටිය අරගෙන ඇවිල්ලා ඔහුගේ නුවරේ ඔහු තබනවා. இதை எதுக்கு நம்ம ஒப்பனை இடையலாம் என்று சொன்னா මේක කුමන දෙයකට සමුකුණක් ලෙස බලන්න පුළුවන් නම් தாவீதுக்கு தேவ பிரசன்னத்தின் மேல் அதிகமான ஆசை இருக்குது. දාවිත් දේව අභියසත හරි පිපාසයි. நாம் தேவனுடைய சமூகத்துக்கு ஆசையாய் வருகிறதற்கும் கடமைக்காக வருகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. අපි දේව අභියසට ප්‍රිය ලෙස එන එකට නිකන් ඕනට එපාට එන එකට වෙනසක් තිබෙනවා. ஆசையா வரவங்க எப்படி தெரியுமா வருவாங்க? ආසාවෙන් එන කෙනා කොහොමද එන්නේ? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ස්වාමීන්ගේ ගෘහයට යමු යයි කියන විට මම ප්‍රීතිය වුණා කියලා කියනවා. எப்ப பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வான்னு சொல்றாங்கன்னு வம்பா வரல. කොයි වෙලේම චර්ච් එන්න කියලා ඕනට එපාට ආවේ නැහැ. ஆசையா வரவங்க உள்ள வந்தவனே ஆராதிக்க துவங்கிடுவாங்க. ආසාවෙන් එන මිනිසයා අතලට ආපු ගමන් නමස්කාර කරන්න පටන් எந்த ஆத்துமா தேவ சமூகத்துல வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து ஆசையா நிக்குதோ அந்த ஆத்துமாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். කොයි ආත්මයේද පිපාසෙන් ඇවිල්ලා දේව අභියසට ඇවිල්ලා නමස්කාරය තුල ඇතුල් වෙනවද ඒ ආත්මය උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. நாம் எதை செய்தாலும் ஆசையா செய்யணும். අපි කුමන දේ කරත් අපි ආසාවෙන් කරන්න. வாஞ்சையா செய்யணும். අපි පිපාසෙන් කරන්න ඕනේ. வாஞ்சையா செய்யறோமா? අපි පිපාසෙන් කරනවාද? செய்யணும்னு சொல்லும்போது செய்யறோமான்னு ஒரு கேள்வியை கேட்டுருவோம். කරන්න කියනකොට අපි කරනවද කියනවා ප්‍රශ්නයක් අපි තුලම අසන්න ඕනේ. எந்த அளவுக்கு தேவ சமூகத்தையும் கர்த்தருடைய மகிமையின் சமூகத்தையும் நாம் விரும்புறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை நம்ம மேல தங்கிடும். අපි කොච්චර අපි ආසාවෙන් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය මාසගේ අභියස සොයනවාද ඒ විට උන්වහන්සේගේ මහිමය අප විට වැඩි. பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறார், පිලිපි 3 පෞල්තුමා කියනවා அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ඒක අල්ලාගෙන පිණිස මම ආසාවෙන් පසු කරනවා කියලා. ஹalleluya. හalleluya. ஒரு மனுஷனுக்கு தேவன் மேல ஆசை இருந்தாதான் அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை ඒක செய்வார். මනුෂ්‍යෙක්ට දෙවියන් වහන්සේ කෙරෙහි ආසාවක් තිබුණොත් තමයි ඔහු තුලින් උන්වහන්සේ ක්‍රියා කරන්නේ. ஆசை இல்லாம எத்தனை வருஷம் சபையில இருந்தாலும் நாம் இருக்கிற ஸ்தானத்திலே தான் நிற்போம். ආසාවක් නැතුව අපි අවුරුදු කීයක් සභාව තුලින් හිටියොත් හරි අපි ඉන්න ස්ථානෙක තමයි අපි ඉන්නේ. எந்த ஆத்துமா தேவன் மேல அதிகமாய் ஆசையும் வாஞ்சையுமா இருக்குதோ அந்த ஆத்துமா தேவனோடு கூட உறவாடிக்கிட்டே இருக்கும். කොයි ආත්මෙද ස්වාමීන් වහන්සේ සමග ආසාවයි පිපාසයි තිබෙනවද? ඒ ආත්මය හැම විටම උන්වහන්සේ සමග සංසන්දනය වෙනවා. தாவீதுக்கு தேவனுடைய பெட்டியின் மேல அவ்வளவு ஆசை. දාවිත් ස්වාමීන් වහන්සේගේ පෙට්ටිය ගැන ඒ තරම් ආසාවයි. முதலாவது பெட்டியை தேடுகிறான், පළවෙනිම පෙට්ටිය සොයනවා. தன்னுடைய நகரத்துக்குள்ள கொண்டு வருகிறான், තමන්ගේ නුවරට ගේනවා. அதுக்கு ஒரு கூடாரம் போடுகிறான். කුඩාරමක් දානවා. மூன்றாவது நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா තුන්වෙනි කාරණාව බලනවා. 16வது 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 4வது வசனம். 1 ලේකම් 16 4වෙනි පදය. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு
கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக சேவிக்கத்தக்க லேவியரை சிலரை நியமித்தான். ස්වාමීන් වහන්සේගේ ගිවිසුම් පෙට්ටිය ඉදිරියේ සේවය කිරීමටත් ඊශ්‍රායලයේ දෙවියන් ස්වාමීන් වහන්සේ වන්දනා කිරීමටත් උන්වහන්සේට ස්තුති ප්‍රශංසා කිරීමටත් ඔහු ලෙවිවරුන්ගේ සමාරු නියම කළේය. பெட்டியை கொண்டாந்து வச்சதோடு கூட தாவீது நிப்பாட்டல. පෙට්ටිය ගෙනත් තබලා ඔහු නතර වුණේ නැහැ. அதனுடைய ஆசை இன்னும் அதிகமாகி எப்பொழுதும் தேவனை துதிக்கிறதுக்கு லேவியர்களை நியமிக்கிறான். ඒකේ ආසාව තව වැඩි වෙලා හැම විටම නමස්කාර කරන්න ලෙවිවරුන්ව පත් කරනවා. அங்கே தேவனை துதிக்கிறதுக்கு ஒரு துதிக்கிறதுக்கு ஒரு குழுவை ஏற்படுத்துகிறார். දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න කණ්ඩායමක් තෝරනවා. இதில் நாம வாசித்ததில் சிலரை என்று சொல்லப்பட்டிருக்குது. මේ ස්ථානයේ ඔහු සමාරුන් කියලා ලියා තිබෙනවා. நீங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் ඔබ එක ලේකම් පොතේ 23வது அதிகாரம் 23 වෙනි පරිච්ඡේදයේ 3 லிருந்து 5 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா 3 ඉඳලා 5 වෙනිකම් කියවලා බැලුවොත් ஏறக்குறைய அந்த வேலைக்கு 38000 பேரை நியமிச்சாங்க. ඒ නමස්කාර කණ්ඩායම උදෙසා 38000 දෙනෙක්ව පත් කරාලු. எவ்வளவு பேரா? කී දෙනෙක්ද? எவ்வளவு பேர் சொல்லுங்க? 38000 பேர். 38000 දෙනෙක්. தேவனை துதிக்கிறதுக்கும் தேவனுடைய கூடாரத்திலே ஊழியம் செய்கிறதுக்கும். දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා කරන්න ඒ උන්වහන්සේගේ කුඩාරමේ සේවය කරන්න. ஏன் துதிக்கணும்? ඇයි නමස්කාර කරන්න ඕනේ? பாஸ்டர் தெல்கி பாஸ்டர் துதிக்க ஆரம்பிச்சா நிப்பாட்ட மாட்டார். ஏன்னா அவரோட முகத்தை பார்த்தாலும் தெரியுது அவருக்கு துதிக்கிறது பிடிக்கும். දීර්ඝ පාස්ටර් ප්‍රශංසා කරන්න පටන් ගත්තොත් නවත්තන්න. ඒක ඔහුගේ මූණ බලනකොටම තේරෙනවා ඔහුට ඒක ආසයි කියලා. ஏன்னா அவருக்கு ஆண்டவர் மேல ஆசை. ඇයි ඔහුට දෙවියන් වහන්සේ කෙනෙක් එච්චර ආසයි. அப்படி ஆசையாய் துதிக்கிற பொழுது இப்ப அடுத்து நம்ம என்ன நினைப்போம்னா எதுக்கு துதிக்கிறோம்? தேவன் வேதம் சொல்லுகிறது துதிகளின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். ඇයි අපි නමස්කාර කරන්න ප්‍රශංසා කරන්නේ? උන්වහන්සේ ප්‍රශංසා මැද වැඩ වසනවා කියලා. எந்த அளவுக்கு தேவனை உயர்த்துகிறோமோ தேவன் அந்த இடத்துல வந்து வாசம் பண்ணுகிறார். කොයි ආකාර කොයි තරමට උන්වහන්සේ ඔස්සවනවද ඒ තරමට උන්වහන්සේ අප මැදදී වැඩ වසනවා. ஆண்டவர் வந்தால் மட்டும் சும்மா போக மாட்டார். උන්වහන්සේ ආවන නිකන් යන්නේ නැහැ. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். මාගේ නාමය විශ්වාස කරන සෑම ස්ථානයක මම ආශිර්වාද කරනවා. சும்மா வெறுமையா வந்துட்டு வெறுமையா போயிட மாட்டார் ஆண்டவர். නිකන් යන්නේ විශ්වාස නිකන් යන්නේ නැහැ. ஆண்டவர் வரும்போது அவரோட கூட சில ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வருது. දෙවියන් වහන්සේ එනකොට ඔහු සමග ආශිර්වාද එනවා. நான் வந்துட்டு சும்மா போக மாட்டேன், உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். මම ඇවිල්ලා නිකන් යන්නේ නැහැ ඔබ මැදියට. இது தாவீதுக்கு நல்லா ආශිර්වාද தெரியும். කරනවා. இது தாவீதுக்கு நல்லா தெரியும். ඒක දාවිත් හොඳටම දන්නවා. அதனாலதான் தாவீது இந்த ஒரு காரியத்தை யோசிக்கிறான். ஆண்டவரை எப்பொழுதும் நான் துதிக்கிறபடினாலே தேவன் எங்களுடைய தேசத்தின் மேலேயே ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். ඒක නිසා තමයි දාවිතුමා හිතනවා මම කොයි වෙලාවෙත් ස්වාමීන් වහන්සේ නමස්කාර කරන නිසා ස්වාමීන් වහන්සේ අපේ දේශයට ආශිර්වාදේ වගුරයි කියලා. நம்முடைய சபை துதிக்கிற ஒரு சபையா இருக்கும். අපගේ සභාව නමස්කාර ප්‍රශංසා කරන්නව සභාවක් වෙන්න ඕනේ. நான் ஒரு துதிக்கிற ஒரு மனுஷனா இருக்கணும். මම ප්‍රශංසා කරන්නව මිනිහෙක් වෙන්න ඕනේ. நான் வேலைக்கு போகும்போது துதிக்கணும். මම යට යනකොට ප්‍රශංසා කරන්න ඕනේ. நான் ஏதாவது வீட்டுல சமைக்கும் போது துதிக்கணும். මම උයාගෙන ඉන්නකොට ප්‍රශංසා කරන්න ඕනේ. நான் வேலை பயணிக்கிற போது ட்ரெயினோ பஸ்ஸோ நடந்து போனாலும் தேவனை துதிச்சிட்டே இருக்கணும். ට්‍රේන් වල බස් වල යනකොට ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරගෙනම යන්න ඕනේ. நம்முடைய வீடுகளில் எப்பொழுதும் துதியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். අපගේ නිවාස වල ප්‍රශංසා හඬම ඇසෙන්න ඕනේ. நீங்க எங்கெல்லாம் துதிக்கிறீங்களோ ஆண்டவர் அங்கே மாத்திரம் தான் இருப்பார். ඔබ කොයි ස්ථානයේ ප්‍රශංසා කරනවද ස්වාමීන් වහන්සේ එතන විතරයි ඉන්නේ. தேவன் எங்கும் நிறைந்திருக்கிறவர், ස්වාමීන් වහන්සේ සෑමතැන වැඩ சர்வ வியாபியான தேவன். මාස සර්ව ஆனா ව්‍යාප්තයි. துதிக்கிற இடத்துல அவருடைய பிரசன்னம் வெளிப்படும். ප්‍රශංසා කරන්නව ස්ථානයේ උන්වහන්සේගේ අභියස දැසේ. எத்தனை பேர் நம்புறீங்க? ඉතින් විශ්වාස කරනවා. ஹalleluya, හalleluya. ஹalleluya. හalleluya. அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு நல்லா தெரியும் தேவனை அதிகமாக நாங்கள் துதிக்க 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 கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். දාවිත් ඔයනම දානවා අපි ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරන්න ස්වාමීන් වහන්සේ සෑම දෙයක්ම මාගේ அப்ப மூணாவது ஒரு காரியம், තුන්වෙනි කාරණාව தேவனை துதிக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். දෙවියන් වහන්සේව ප්‍රශංසා කරන්නව ස්ථානයේ ආශිර්වාදය. நாலாவது ஒரு காரியம், හතරවෙනි කාරණාව 17வது அதிகாரம் 1வது வசனம். 1:16 தாவீது தன் வீட்டிலே வாசமா இருக்கிற பொழுது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரு, நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரையின் கீழ் இருக்கிறது என்றான். දාවිත් තමගේ ගේ වසන කලී ප්‍රපේත තනව නාථාන්ට කතා කොට, මෙන්න මම කීරිලි ගේක වාසය කරමි. නුඹත් ස්වාමීන් වහන්සේගේ ගිවිසුම් පෙට්ටිය තිර ඇතුලේ වාසය කෙරෙයි කීවේය.
நாலாவதாக அவன் செய்த ஒரு காரியம், கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு அவருக்கு. හතරවෙනි කාරණාව දාවිත්තුමාට ස්වාමීන් වහන්සේට ගෘහයක් සාදන්න ඔහුට ආශාවක් වෙනවා. நான் ஆரம்பத்துல இருந்து வந்துடுறேன் திருப்பி. முதல்ல வர පළවෙනි පටන් ගන්න විසිට එන්න යනවලු. தேவனுடைய பெட்டியை தேடினா, දෙවියන් වහන්සේගේ පෙට්ටිය සෙව්වා. தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்து ஒரு கூடாரம் போட்டான். දෙවියන් වහන්සේගේ පෙට්ටිය ගෙනලා கூடாரයක් அந்த දැම්මා. கூடாரத்துல கர்த்தரை துதிக்கிறதுக்கு துதிக்கிற குழுவை ஏற்படுத்தினான். ඒ கூடாரම තුල ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරන්න කණ්ඩායමක් තෝරගත්තා. இதுலயும் மனுஷனுக்கு ஆசை அடங்கல பாருங்க. ඒ තුලිනුත් ඒ මනුෂ්‍යට ආසාව ඉවරුන්නේ බලන්න. இப்போ நானே இவ்வளவு நல்ல ஒரு வீட்டுல இருக்கிறேன். මමම මෙච්චර ලස්සන නිවසක ඉන්නවා. என்னை ஆசீர்வதித்த தேவனை இன்னும் திரைக்குள்ள தானே இருக்கிறேன். මාව ආශිර්වාද කරා වූ දෙවියන් වහන්සේ තාම තිර ඇතුලේනේ ඉන්නේ. அந்த ஆசையோட உச்சம் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ඒ தோணும். ආසාවේ ඒ වැඩිකම ස්වාමීන් වහන්සේට වෙන්නේ ගෘහයක් හදන්න. ஆண்டவரே சொன்ன, ஆண்டவருக்கே இல்லாத ஒரு பெரிய பிளான் இது. ස්වාමීන් වහන්සේට නැති ප්ලෑන් එකක් ඒක. எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி எகிப்துல இருந்து புறப்பட்டு வந்து யார் எடுத்தாங்க கேட்டேன் நான். මිසර දේශයෙන් ගෙනාවට පස්සේ ස්වාමීන් වහන්සේ කාගෙන් හරි අයවලු මට ගෘහයක් හදන්න කියලා. ஒருத்தங்கிட்ட கூட சொல்லல எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டு. ස්වාමීන් වහන්සේ කාටවත් කිව්වේ නැහැ මට ගෘහයක් හදන්න ஆனா කියලා. தாவீது சொல்றான், என் தேவனுக்கு ஒரு வீட்டை நான் கட்டணும். නමුත් දාවිත්තුමා කියනවා මගේ ස්වාමීන් Hallelujah. වහන්සේ නිවසක් ගොඩනගන්න. ஹல்லேலூயா. හalleluya. எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு நீங்க ஒரு வீட்டை கட்டணும், தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு மேல ஒரு ஆசைப்பட்டு உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வார். ඔබ කොයි වෙලාවෙද ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් දෙයක් කරන්න ඕනේ කියලා ඔබ ආස වෙනවද? එවිටම ඔබ වෙනුවෙන් ස්වාමීන් වහන්සේ දෙයක් කරලා இப்ப ඉන්නවා. தாவீதுடைய ஆசை தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டணும். දැන් දාවිත්ගේ ආසාව දෙවියන් වහන්සේ නිවසක් හදන්න. ஆனா ஆண்டவர் சொல்ற, தாவீதே உனக்கு நான் வீட்டை கட்டி தரேன். දෙවියන් වහන්සේ කියනවා දාවිත් මම නුඹට නිවසක් හදලා දෙන්නම්. Hallelujah. හalleluya. நீங்க தேவனுக்கு எதையாவது செய்யணும்னு ஆசைப்படுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கூட செய்யறதுக்கு ஆசைப்படுவார். ඔබ දෙවියන් වහන්සේට මොනවද දෙයක් කරන්න ආස වෙන්නේ? එවිට ඔබට දෙයක් කරන්න උන්වහන්සේ ආස වෙනවා. Hallelujah. හalleluya. இந்த தேசத்துல யாருக்குமே சொந்த சர்ச் இருக்கிற மாதிரி தெரியல. මේ දේශයේ කාටවත් අයිති සභාවක් නැහැ. பிரான்ஸ்ல நிறைய பேருக்கு சொந்த சர்ச் இருக்கு. ෆ්‍රාන්ස් වල බොහෝ අයට අයිති සභාවක් තිබෙනවා. பெரிய බොහෝ අයිති பெரிய සභාවක්. பணத்தை ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நாங்க வாடகைக்கு எடுத்து பெரிய பணத்தை கொடுக்குறோம். ෆ්‍රාන්ස් වලත් කාටවත් අයිති සභාවක් නැහැ. සභාවල අරගෙන ලොකු මුදල් ගෙවන්නේ. எங்க சர்ச்சில் மாத்திரம் வாடகைக்கு மாத்திரமே 3400 யூரோ கொடுக்குறோம். පාස්ටර්ගේ සභාවට ඔවුන් මාසෙට යුරෝ 3500ක් ගෙවනවා. யாருக்குமே சொந்த சர்ச் இல்ல. කාටවත් අයිති සභාවක් නැහැ. பல நாட்கள் கவலை. බොහෝ කාලයක් එවුන් දුකටපත් වෙලා ஜனங்க ඉන්නවා. கொடுக்குற பணம் எல்லாம் எவனுக்கோ ஒருத்தனுக்கு போகுது. ජනතාව දෙන්නව සල්ලි කාටද මේ දෙන්නේ? ஆனா இந்த காரியத்தை பேசும்பொழுது தான் உள்ளத்தை தோன்ற ஒரு காரியம், ஆண்டவரே இப்படி ஆலயத்துக்காக நாங்கள் வேலை செய்கிறோம், நீங்கள் எங்களுக்கு வீட்டை கொடுக்கறதுனால பரவாயில்ல, இந்த தேசத்துல எங்களுக்கு சொந்த சர்ச்சு கொடுத்துருக்கீங்க. මේ වචනේ මෙනෙහි කරනකොට මට දැනුණ දෙයක් තමයි ස්වාමිනී ඔබ වහන්සේ මට නිවසක් දුන්නතොට කමන්නේ මේ දේශීය ඔබට නිවසක් ගොඩනගන්න ඔබ වහන්සේ Hallelujah. ආශිර්වාද කරන්න කියලා. ආමේන්. நான் வேகமாக கடந்து போகிறேன். මම වේගෙන් යන්නම්. நீங்க நல்லா பாருங்க, தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொன்ன உடனே அப்படியாப்பா அப்படின்னு கேட்ட ஆண்டவர் சும்மா இல்லை. ඔබ බලන්න දාවිත්තුමා නිවසක් ගොඩනගන්න ඕනේ කියලා ස්වාමීන් වහන්සේ දෙවියන් වහන්සේ කියපු වෙලේම ස්වාමීන් වහන්සේ ඒමද කියලා නිකන් හිටියේ නෑ. நான் அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறக்குள்ள அவர் எனக்கு ஏதாவது செய்யணும்னு உடனே வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. මම එයා වෙනුවෙන් දෙයක් කරන්න ඉදිරිපත් වෙනකොට එයා මට දෙයක් කරන්න ඕනේ කියලා මට පොරොන්දුව දිනවාස දෙනවා. அப்ப இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்க கர்த்தருக்கு செய்யணும்னு ஏதாவது ஆசைப்படுங்க. මේ වෙලාවේ මේ ස්ථානේ වාඩි වෙලා ඉන්න ඔබ ස්වාමීන් වහන්සේට දෙයක් කරන්න ඔබ ආස වෙන්න. எனக்கு இது இல்லை எனக்கு அது இல்லைன்னு நம்மளை குறிச்சே கவலைப்பட்ட காலம் போதும். මට මේක නෑ ඒක නෑ කියලා අප ගැන මේ සිතපු කාලේ ඇති. நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். මම ස්වාමීන් වහන්සේට දෙයක් කරන්න ඕනේ. நான் தேவனுடைய காரியத்தை செய்யறதுக்கு ஆசைப்படுறேன். මම දෙවියන් වහන්සේගේ කාර්යාවක් කරන්න මම ආස වෙනවා. அதுக்காக நான் முயற்சி செய்யறேன். ඒ වෙනුවෙන් මම උනන්දු වෙනවා. அப்படி நீங்க உண்மையா செய்வீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வார். ඔබ අවංකව එහෙම දෙයක් කරනවා නම් ඔබ වෙනුවෙන් වාසය இந்த நாளில இந்த வார்த்தை தீர்க்கதரிசனமா எழுதி வச்சுக்கோங்க. අද දවසේ මේ වචනේ ඔබ අනාවැකි වචනයක් ලෙස ලියා තබා ගන්න. நீங்க தேவனுடைய ஆலயத்துக்காக தேவனுடைய சமூகத்துக்காக நீங்க படுற பிரயாசத்தின கர்த்தர் உங்க வீட்டை கட்டுவார். ඔබ දෙවියන් වහන්සේගේ ගෘහය වෙනුවෙන් දෙවියන් වහන්සේගේ අභියස වෙනුවෙන් ඔබ වෙන්නා වූ වෙහෙස මාසිය ගැන උන්වහන්සේ දැකලා ඔබගේ නිවස උන්වහන්සේ ගොඩනගයි. ஹalleluya. හalleluya. ஐந்தாவது ஒரு காரியத்தை வாசிப்போமே. පස්වෙනි කාරණාව අපි කියවලා බලමු. ஐந்தாவது ஒரு
காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். පස්වෙනි කාරණාව කියලා බලන්න යනවා. 21வது அதிகாரம் 21 වෙනි පරිච්ඡේදය කළ එක 22 23. 22 23. 21வது அதிகாரம் 22 23. ஓர்னான் திரும்ப பார்த்தான். அவனும் அவனோடு கூட இருக்கிற அவனுடைய குமாரரும் அந்த தேவ தூதனை கண்டு ஒளிந்து கொண்டார்கள். ஓர்னான் போரடித்து கொண்டிருந்தான். தாவீது ஓர்னானிடத்தில் வந்த பொழுது ஓர்னான் கவனித்து தாவீதை பார்த்து அவன் களத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரைமட்டம் குனிந்து தாவீதை வணங்கினான். 1 நாளாகமம் 21 22 23. 21 22 23. සෙනග අතරින් වසංගතයේ පාවන පිණිස ස්වාමීන් වහන්සේගේ පූජාසනයක් ගොඩ නැගීමට சரி, இந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட ஆரம்பிக்கிறான். දාවිත් இஸ்ரவேல் ஜனங்க தொகையிடுறான். දාවිත් ඉස්රායෙල් ජනතාවට තොගවිලියක් දෙනවා. ගණන් කරනවා. அது ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒரு காரியமா இருந்தது. ඒක ස්වාමීන් වහන්සේට අකමැති දෙයක් වුණා. தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட்டதை ஆண்டவருடைய பார்வையில அவருக்கு ஆகாததாய் கண்டது. දාවිතුමා ඒ සෙනග ගණන් කිරීම ගැන ස්වාමීන් වහන්සේගේ බැලීමෙන් වහන්සේ අකමැති වුණා. நீங்க முதலாவது வசனத்தை வாசிப்பீங்கன்னா சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடும்படி தாவீதை ஏவினான். சாத்தான் தாவீதை ஏவினான். සාතාන් දාවිත්ව පොළවනවා ගණන් කරන පිරිස. ஹல்லேலூயா. හalleluya. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தேவனுடைய மனுஷனை பிசாசு ஏவுறான். පොඩක් කල්පනා කරලා බලන්න දේව මිනිසෙක්ව සාතාන් පොළවනවා. எந்த நேரம்லாம் நம்ம பலவீனமா இருக்கிறோமோ அங்கெல்லாம் பிசாசு என்ன பண்ணுவான்? நம்மளை ஏவ வைக்கிறோம். අපි කොයි වෙලාවෙද අපි බැලහීන වෙන්නේ ඒ වෙලාවේ සාතාන් අප තුලින් පොළවනවා. அப்போ இந்த காரியத்தை செய்தபடினாலே இப்போ இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை ஆண்டவர் உண்டாக்குகிறார். මේ දේ කරපු නිසා ස්වාමීන් වහන්සේ ඒ දෙවියන් වහන්සේ ඊශ්‍රායල් වරුන්ට වසංගතයක් දෙනවා. அந்த தாவீது செய்த அந்த பிழையான காரியத்தினால இஸ்ரவேலில் 70,000 பேர் சாவறாங்க. ඒ දාවිත් කරව වැරදි නිසා ඊශ්‍රායලේ 20,000ක් මැරෙනවා. இப்போ அந்த சங்கார தூதன் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சங்கரித்தது மாத்திரமல்ல, 70,000 பேர் செத்து போனாங்க. அந்த அந்த சங்கார தூதன் எங்க வந்து நிக்கிறான்னா அர்வனான் காலத்துல வந்து நிக்கிறான். අර්ණනාන් කියනවා ඒ කාලේ ඒ දූතයා ඇවිල්ලා ඒ දූතයා ඇවිල්ලා 70,000 මිනිස්සුන්ව මැරුවා. அந்த இடத்துல தான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். தாவீது அந்த இடத்தை முதல்ல வாங்குது. ඒ ස්ථානයේ තමයි ස්වාමීන් වහන්සේට ගෘහයක් සාදන්න ඕනේ කියලා දාවිතුමා ඒ ස්ථානෙ මිලදී ගන්නවා. அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் சொல்றான், ராஜாவை நம்ம சும்மா தரேன். ඒ පොළවේ අයිතිකාරයා කියනවා රජතුමා මම ඔබට නිකන් දෙන්නම්. நீங்க பலி செலுத்துறதுக்கு வேண்டிய கட்டைகள்லாம் தாரேன், பலியும் தாரேன். ඔබ පූජා කරන්න අවශ්‍ය හැම දරපහම මම දෙන්නම් කියලා. தாவீது எதையுமே ஓசில வாங்கவே இல்லை. දාවිතුමා කිසි දෙයක් නිකන් ගන්නෙ නැහැ. தன் தேவனுக்காக செய்கிற காரியத்திலே கிரமமாய் செய்ய வேண்டும் என்பதை தாவீது அறிந்திருந்தபடினாலே තමාගේ දෙවියන් වහන්සේට කරන්න ඕන දේ එයා හරියාකාර ලෙස කරන්න ඕන කියලා ඔහු දැනගෙන ඉන්න නිසා 600 சேக்கல் கொடுத்து அந்த இடத்தை வாங்குறான் முதல்ல. ඒ සෙකල් 600ක් දීලා ඉඩම මිලදී ගන්නවා. பின்னாட்களில் நீங்க வாசித்து பாருங்க, அங்கேதான் சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறார். ඊපස්සේ ඔබ කියවලා බලන්න ඒ ස්ථානේ තමයි සලමෝන් තුමා දේව මාලිගාව ගොඩනගන්නේ ඒ ස්ථානේ. நான் சொல்ல வர ஒரு காரியத்தை இங்கே முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். මේ ඉතින් වැදගත් කාරණාවක් මම ඒ ස්ථානේ ඔබට කියලා දෙන්න කැමතියි. ஆண்டவர் தாவீதை எனக்கு என்னுடைய இதயத்தை கேட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? දෙවියන් වහන්සේ ඔහුගේ හදවතට ප්‍රිය තනත්තා කියන්න හේතුව මොකද්ද? දාවීද් ගැන. இஸ்ரவேலிலே 44 ராஜாக்கள் இருந்தாங்க. ඊශ්‍රායල් වල රජතුමන් 44ක් හිටියා. அந்த 44 ராஜாக்கள்ல 4 பேர் தான் ஒரு நல்ல லிஸ்ட்லயே வருது. ඒ රජතුමන් 44 දෙනාගෙන් 4 දෙනෙක් තමයි යහපත් රජුන් ලෙස තෝරාගත්තේ. இந்த 4 ராஜாக்களும் எதோட சம்பந்தப்பட்டவனா? ஆலயத்தோட சம்பந்தப்பட்டவங்க. මේ රජතුමන් 4 දෙනා මේ දේව මාලිගාව ஆலயத்தோட සම්බන්ධ වෙනවා. தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆசைப்பட்ட ஒரு மனுஷன். දාවීද් දෙවියන් වහන්සේගේ දේව මාලිගාව ගොඩනගන්න ආස වුණ තැනැත්තෙක්. சாலமோன் தேவனுக்கு ஆலயத்தை கட்டினவர். සාලමෝන් දේව මාලිගාව ගොඩනැගුවා. எசேக்கியா ராஜா பூட்டின ஆலயத்தை திறந்தவர். එසේකියා රජතුමා වසී තිබුණා වූ දේව මාලිගාව ඇරියා. யோசியா ஆலயத்தை பழுது பார்த்தவர்.
යොෂියා රජතුමා ඒ දේව මාලිගාව ඔහු සුද්ධ පවිත්‍ර இந்த කළා. 4 ராஜாக்கள் தான் நல்ல லிஸ்ட்லயே நிக்கிறாங்க. මේ රජතුමන් 4 දෙනා විතරයි ඒ හොඳ යහපත් රජතුමන්ගේ ලිස්ට් එකේ ඉන්නේ. இவங்கெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை நேசித்தவர்கள், මොවුන් දෙවියන් වහන්සේගේ දේව මාලිගාවට ප්‍රිය වුණා. தேவனுடைய சமூகத்தை நேசித்தவர்கள், දෙවියන් වහන්සේගේ අභිෂේක ප්‍රේම කළා. கர்த்தர் மேல ஆசையா இருந்தவங்க. ස්වාමීන් වහන්සේ ගැන ඔවුන් ආසාවෙන් හිටියා. அதனால தான் அவங்க பேர் நல்ல ராஜாக்கள் லிஸ்ட்ல வருது. ඒ නිසා තමයි යහපත් රජුලන්ගේ ලිස්ට් එකේ ඔවුන් ආවේ. நாம எவ்வளவுதான் சபைக்குள்ள இருந்தாலும் ஆலயத்தை நேசிச்சாதான் ஆண்டவரோட லிஸ்ட்லயே நம்ம நிற்போம். අපි කොච්චර සභාව ඇතුලේ හිටියොත් හරි ස්වාමීන් වහන්සේගේ සභාව අපි ප්‍රේම කරොත් තමයි උන්වහන්සේගේ ලිස්ට් එකට අපි එන්න පුළුවන්. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? කී දෙනෙක්ට ඒක තේරුණාද? ஹalleluya. හalleluya. நம்ம ஆலயத்துக்கு வருகிறது நல்லது. අපි සභාවට එන එක යහපත්. அதை விட நல்லது ஆண்டவரை அதிக நேசிக்கிறது நல்லது. ඊට වඩා හොඳම දේ ස්වාමීන් වහන්සේව වැඩියෙන් ප්‍රේම කරන එක. நேசிச்சா ஆண்டோட சமூகத்துக்கு வந்துடும். අපි ප්‍රේම කරනවා නම් දෙවියන් වහන්සේගේ අපි சமூகத்துக்கு வந்து ஆண்டவரோட நேசம் இல்லாம எத்தனை பேர் இருப்பாங்க? උන්වහන්සේගේ අභිමුඛයට ඇවිල්ලා ස්වාමීන් වහන්සේ වෙත ප්‍රේමේ නැති මිනිස්සු බොහෝ අය ඉන්නවා. நான் உங்களை சொல்ல நீங்க ரொம்ப நல்லவங்க. මම ඔබ ගැන කිව්වේ ඔබ යහපත් මිනිස්සු. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஆகவே ஒரு காரியத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ඒ නිසා එක කාරණාවක් ගැන අපි සිතන්න ඕනේ. தாவீது அந்த நிலத்தை கிரயமாய் வாங்கினான். பின்னாட்களில் அங்கே ஆலயம் கட்டப்பட்டது. දාවීද් මිලදී ඒ ඉඩම ගත්තා. පසු කාලයේදී ඒ ස්ථානයේ දේව මාලිගාවක් ගොඩ නැගුවා. அப்போ தேவனுடைய சித்தத்தை தாவீது செஞ்சானா இல்லையா? එහෙමනම් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත ඔහු කරාද නැද්ද? கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிப்போம். අන්තිම කාරණාව කියන එක අවසන් කරන්න. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1 පොතේ 23:1 வாசிங்களேன். 23:1 දාවීද් මහලු වයසින් පූර්ණ විට තමාගේ පුත්‍ර වූ සලමෝන් ඊශ්‍රායල් වරුන් කෙරෙහි රජකොට පත් කළේය. தாவீது தன்னுடைய முதிர் வயதிலே දාවීද් තමාගේ මහලු වයසේ தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கினான். තමාගේ පුත්‍ර වූ සලමෝන්ව ඊශ්‍රායල් වරුන් කෙරෙහි රජෙක් කළා. அப்ப தாவீது எப்படி இந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தை செஞ்சான்? කොහොමද දාවීද් තුමා මේ ස්ථානයේ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරේ? தனக்கு பின்பதாக தன்னுடைய காரியங்களை முன்னெடுத்து நடத்துகிறதுக்கு அடுத்த தலைமுறையை தேர்ந்தெடுத்து வைக்கிறான். තමාට පස්සේ සෑම දෙයක්ම සෑම වැඩ කටයුතුක්ම කරන්න තමාගේ පරම්පරාවේ තමාගේ පුත්‍රව ඕපත් කරනවා. இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசிப்போம். එක වචනයක් විතරක් කියමු. 22:9 22 ළමයි. 1 நாளாகமம் 22:9 வசனம். 22 පරිච්ඡේදයේ 9 වෙනි පදය. නුඹට උපදින පුත්‍රේ නුඹට උපදින පුත්‍රේ ශාන්ත දාන්ත මිනිසෙක් වන්නේය. හාත්පසින්ම ඔහුගේ සියලු සතුරන්ගෙන් ඔහුට නිදහස දෙන්නෙමි. එසේය ඔහුගේ නාමය සාලමෝන් වන්නේය. ඔහුගේ දවස්වලදී ඊශ්‍රායලට සමාදානයේද නිශ්චලතාවද දෙන්නෙමි. இங்கே ஆண்டவர் சாலமோன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிடுறார். මේ සලමෝන් ඉපදෙන්න කලින් උන්වහන්සේ වචනයක් දෙනවා. இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். උඹට ඉපදෙන්නා වූ පුත්‍රයා ශාන්තදාන මිනිසෙක් වෙයි කියලා. தாவீதுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. දාවිට බොහෝ දරුවන් හිටියා. ஒருத்தனை குறிச்சு கூட இங்க போடவே இல்லை. அவன் அமைதியுள்ளவனா இருப்பான். එක්කෙනෙක් ගෙනවත් මෙතන ලියලා නැහැ ඔහු ශාන්තදාන්ත මිනිසෙක් කියලා. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். මට බොහෝ කාලේ ඉඳලා සැකයක් තියෙනවා. யூதருடைய கலாச்சாரத்துல යුදවරුන්ගේ ඒ සංස්කෘතියේ முதலாவது மகனை தான் அடுத்த ராஜாவுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வருவாங்க. ඒ කුළුණු පුතාව තමයි ඊළඟ පරම්පරාවට සංස්කෘතියට අනුකූලව ඒගොල්ලෝ ගේන්නේ. ஆனா எப்படி சாலமோனை ராஜாவாக்குனாங்கன்னு எனக்கு பல நாள் சந்தேகம். පාසලට ඕ කාලෙතිස්සි සැකයක් තියෙනවා කොහොමද සලමෝන්ව රජෙක් ஒரு நல்ல ஆசிரியர்கள்லாம் கேட்டு பார்த்தேன். හොඳ යහපත් ගුරුවරයෙක් ළඟටත් මම අහලා බැලුවා. அவங்க சொன்ன பதில எனக்கு திருப்தியாவே இல்லை. ඔවුන් දුන්නා උත්තරේ ගැන පාසල තෘප්ති වුණේ නැහැ. ஆனா இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதுதான் காரணமா இருக்குன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன். මේ වචනේ කියලා බලලා පාස තීරණය කරාලු මේක තමයි උන්වහන්සේගේ තීරණය කියලා. ஆண்டவர் தாவீதுக்கு சொல்றார், உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். ස්වාමීන් වහන්සේ කියනවා නුඹට ඉපදුනා වූ පුත්‍රයා ශාන්ත දාන මිනිසෙක් ලෙස ඉඳී කියලා. சுற்றிலும் இருக்கிற அவன் சத்துருக்களுக்கு எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ඒ අවට තියෙනා වූ සෑම සතුරන්ගෙන් ඔබ නිදහස් කරලා මම තබනවා කියලා. ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். එනිසා ඔහුගේ නාමය සාලමෝන් වන්නේ කියා. அப்ப இஸ்ரவேல் ராஜாக்களுடைய சரித்திரத்தில் நடக்காத ஒரு காரியத்தை தாவீது செய்யறான். ඊශ්‍රායල් සංස්කෘතියේ කරපු නැති දෙයක්
දාවිත්තුමා මෙතන தன்னுடைய කරනවා. மூத்த குமாரனை ராஜாவாக்காம தேவன் எதை சொன்னாரோ அவனை சாலமோனை ராஜாவாக மாத்தினார். තමාගේ කුළුගලාව ඔව් රජතුමෙක් කරන්නේ නැතුව දෙවියන් වහන්සේ කියපු පුත්‍රයාව තමයි යා රජ කළේ. எத்தனை பேர் தாவீதை கேட்டிருப்பாங்க இது இப்படிதான் முறை கிடையாது. කී දෙනෙක් දාවිදින් අහන්න ඇතිද මේ වගේ දෙයක් මේ සංස්කෘතිය කරේ නෑනේ කියලා. ஏன்னா தாவீது ரொம்ப வயசாயிட்டு දාවිත්ට වයස මහලු වයස වුණා. வயசானவன மூளை அதை குழம்பிடுச்சு நினைச்சிருப்பாங்க. වයසට ගියාට පස්සේ அவங்க මොලේ අවුල් වෙලා කියලා හිතන්න ඇති. ஆனா தாவீதுக்கு மூளை எல்லாம் குழம்பல. නමුත් දාවිත්ට මොලේ අවුල් වුණේ නෑ. கர்த்தர் பேசின வார்த்தை கரெக்டா ஞாபகம் வச்சிருந்து ස්වාමීන් වහන්සේ කතා කරපු වචනේ ටක් ගාලා මතක් කරලා தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் அமைதலுள்ள புருஷனாய் இருந்தபடினாலே தேவனுடைய சித்தத்தின்படியே அவனை ராஜாவானார். තමාගේ පුත්‍රයා වෙන සාලමෝන් ශාන්තදාන්ත මිනිසෙකු ඉතිය නිසා දෙවියන් වහන්සේගේ සැලසුම කැමැත්ත පරිදි ඔහු රජෙක් அப்ப කළා. இதிலிருந்து நாம் இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். මේ තුලින් අපි දෙයක් ඉගෙන ගන්න ඕනේ. தனக்கு பின்பதாக அடுத்த தலைமுறையை தேர்ந்தெடுத்து வைக்கிறதில தேர்வு செய்து வைக்கிறதில தாவீது தேவனுடைய சித்தத்தை செய்தார். තමාට පසුව ඊළඟ පරම්පරාව තෝරා ගැනීමට දාවිත් දෙවියන් වහන්සේගේ කැමැත්තයි කරේ. அப்ப ஆண்டவர் நம்ம எந்த ஸ்தானத்துல வச்சிருந்தாலும் எனக்கு பின்னாடி அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க வேண்டியது நம்ம மேல இருந்த கடமை. ස්වාමීන් වහන්සේ අපි කොයිවෙනි වාතාවරණයක ස්ථානයක තබලා තිබ්බොත් හරි මට පස්සේ තව පරම්පරාවක් සූදානම් කරන එක උන්වහන්සේ මගේ පිට දරනවා වූ උන්වහන්සේගේ සැලසුමක් ඒක. நான் ஒரு நல்ல போதகனா இருந்தா போதிக்கிறவர்களை உருவாக்க வேண்டும். මම හොඳ යහපත් ගුරුවරයෙක් නම් උගන්වන්නා වූ ගුරුවරයෙක් නම් දේව වචනය යහපත් ගෝලයන් ඇති කරන්න ඕනේ. நான் ஒரு நல்ல worship leader இருந்தா எனக்கு பின்னாடி ஒரு worship team உருவாக்கி வைக்கிறேன். எனக்கு பின்பதாக அவங்க செய்யணும். මම නමස්කාර නායකයෙක් නම් මගෙන් පස්සේ යහපත් නමස්කාර කණ්ඩායමක් මම පත් කරලා තබන්න ඕනේ. நம்ம நல்ல மியூசிக் ப்ளே பண்றவங்களா இருந்தா எனக்கு பின்னாடி இன்னொரு ஆள் என்ன செய்யணும்? நியமிச்சு வைக்கணும். මම මියුසික් භාණ්ඩ වාදනය කරන කෙනෙක් නම් මට පස්සේ තව අනිත් අයවත් මම පුහුණු කරලා ඕන්ව ඇති කරන්න ඕනේ. இப்படி எல்லா பகுதிகளும் நான் நல்லா ஜெபிக்கிற மனுஷனா தான் ஜெபிக்கிறதுக்கு ஒரு குழு ஏற்பாடு பண்ணி வைக்கணும். මේ වගේ හැම දෙයක්ම මම හොඳට යහපත් යාත්‍රා කරන කෙනෙක් නම් යාත්‍රා කණ්ඩායමක් මම ඇති කරලා තියෙනවා. நிகழ்காலத்துல எதிர்கால திட்டம் என் கையில இருக்கு. මේ කාලයෙම අපි ප්ලෑන් එකක් දාන්න ඕනේ අනාගත කාලය ගැන. தாவீது அதை செய்தபடினால தான் ஆண்டவரால் சொல்ல முடிஞ்சது தாவீது இருதயத்துக்கு ஏற்றது. දාවිත් තුමා ඒ දේ කරපු නිසා තමයි ස්වාමීන් වහන්සේට කියන්න පුළුවන් වුණා දාවිත් මගේ හදවතට ප්‍රිය මිනිහෙක් කියලා. எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். උන්වහන්සේ කියනවා මාගේ සියලු කැමැත්ත ඕ කරා කියලා. ஹalleluya. හalleluya. இன்னொரு காரியத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா தாவீது தேவனுக்கு ஆலயத்தை கட்டணும். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார் நீ கட்ட மாட்டே. තව දෙයක් ඔබ බලනවා නම් දාවිත් තුමා දෙවියන් වහන්සේගේ දේවමාලිගාව ගොඩනගන්න ඕනේ. නමුත් දෙවියන් වහන්සේ කියනවා නුඹ මාගේ දේවමාලිගාව ගොඩනගන්නේ නැහැ කියලා. அந்த தகுதி தாவீதுக்கு இல்ல. ඒ දේ කරන්න උට බැරි වුණා සුදුසුකම නැති වුණා. அதுக்காக தாவீது இதோட அந்த 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 சாப்டர் நிப்பாட்டல. ඒ නිසා ඕ ඒ කරන්න ආපු දේ නැවතුනේ නැහැ. தான் சம்பாதித்த எல்லாவற்றையும் அடுத்து செய்ய போறவனுக்கு அது அப்படியே கையளிக்கும். ඕ අම්බ කරපු හැම දෙයක්ම ඊළඟට කරන්න යන කෙනාට ඕ බාර දුන්නා. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்றோம்? මේ තුලින් අපි දැනගන්න ඕනේ என்னால ஒரு காரியத்தை செய்ய முடியல, මට දෙයක් කරන්න බැරි නම් மற்றவங்களால அந்த காரியத்தை செய்ய முடியுதுன்னு சொன்னால் තව කෙනෙක්ට ඒක කරන්න පුළුවන්. என்னால் இயன்ற மட்டும் அவர்களுக்கு என்னால ஒரு முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணணும் அதிகம். මට පුළුවන් විදියට ඔහුට උදව් උපකාර කරන්න ඕනේ. இது தாவீது செஞ்சான். මේක දාවිත් කරා. அதை குறித்து பேசுறதுக்கு டைம் இல்லை. ඒ ගැන කතා කරන්න වෙලා නැහැ. ஆனால் அவன் வாழ்நாள் முழுவதும் சபதரித்த எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயத்துக்காக கொடுத்தான். ඔහු ජීවිත කාලෙම අම්බ කරපු දේවල් දෙවියන් වහන්සේගේ දේව මාලිගාවට දුන්නා. நாம் தேவனுக்கு என்று கொடுக்கிற விதைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். අපි දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් වපුරන්නා වූ කෙනෙක් වෙන්න ඕනේ. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යෙට දෙන්නා වූ කෙනෙක් වෙන්න ඕනේ. தேவனுடைய ஆலயம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுகிறதுக்கு தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஸ்தலத்துக்காக என்னால் இயன்ற மட்டும் எதையாகிலும் கொடுத்து எப்படியாகிலும் ஒரு ஆராதனை ஸ்தலத்தை இந்த தேசத்துல வைக்கும். දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න කොහොමයි ස්ථානයක් ගොඩනගන්න අපිට පුළුවන් ආකාර මට තියෙන හැම දෙයක්ම දීලා දෙවියන් වහන්සේට ගුරුයක් ගොඩනගන්න. அப்படி நான் செய்வேன் என்று சொன்னால் එහෙම මම කරනවා නම් நான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர். මම දෙවියන් වහන්සේගේ හදවතට Hallelujah. එකඟ මිනිහෙක්. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது நான் பேசி? සීදෙනෙකුට තේරුණාද මම කතා விளக்கமா කරන්නේ? விளங்குச்சு எல்லாருக்கும்? ඔබට තේරුණාද? கர்த்தர் உங்களோட பேசினாரா? ස්වාමීන් වහන්සේ ඔබ සමග කතා කරා. இப்படி நீங்க செய்வீங்கன்னு சொன்னா உங்களை குறித்து ஆண்டவர் சொல்வார் என் இருதயத்துக்கு ஏற்றவள் எனக்கு பிரியமானதை செய்வார். ඔබ එලෙස කරනවා නම් ඔබ ගැන තුන්වහන්සේ කියනවා ඔබ Hallelujah. මාගේ හදවතට එකඟ මිනිහෙක්. Hallelujah. හalleluya. நான் திரும்ப அந்த காரியத்தை லைன் படுத்திடுறேன். உங்களை பாஸ் ஜெபிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்.
නැවතත් පාස්ටර් ඒ කාරණාවල් ඔබට මතක් කරන්න කැමතියි. தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்தவன், දෙවියන් වහන්සේගේ පෙට්ටිය ගෙනාවා. அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டவன், ඒකට කුඩාරමක් දැම්මා. ஒரு துதிக்கிற குழுவை நியமித்தவன், නමස්කාර කණ්ඩායමක් තෝරා. ஆலயத்தை கட்ட ஆசைப்பட்டவன், දේවාලයාව ගොඩනගන්න ආස වුණා. அதற்கான பொருள்களை சேகரித்தவன், ඒ වෙනුවෙන් ඔව් භාණ්ඩවල් එකතු කරා. தனக்கு பின்பு ஊழியத்துக்கு ஆட்களை நியமித்தவன். තමාට පස්සේ සේවයට තව කෙනෙක්ව පත් කරා. ஹalleluya. හalleluya. நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபிக்க අපි போறோம். නමෝ නැගිටි ආඥා කරන්න. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், எல்லா ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வசனத்துக்கு நாம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை பார்த்து நீங்க சொல்லணும், உமக்கு சித்தமானதை நான் செய்கிறேன், உமக்கு சித்தமானதை மாத்திரம் நான் செய்யணும் ஆண்டவரே, உங்களுக்கு விருப்பமானதை நான் செய்யணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு தாவீதுக்குள்ள இருந்த அந்த தேவ கிருபை எனக்குள்ள வைங்கப்பா. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னீரே, என்னை உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனா சிந்திக்க உதவி செய்யுங்கப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. Jesus, Jesus, hallelujah, hallelujah, hallelujah. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். ආමෙන් හලෙලූයා. අපි දේවදාසට ස්තුතිවන්ත වෙනවා ඉතාමත් අනර්ග වචනයක් අප මැදියේ තබපු නිසා. அப்போது நன்றி செலுத்துகிறோம் ஒரு அருமையான வார்த்தைகள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டபடியால். අපි බලාපොරොත්තු වෙන නැවත දිනකදී අප මැදයට ඔබතුමා පැමිණියේ කියලා. நாங்கள் மறுபடியும் எதிர்பார்க்கிறோம், மறுபடியும் எங்கள் மத்தியில் அவர் வருவார் என்று. සියලු දෙනාම අත්පොළසන් නාදයෙන් கரங்களை தட்டி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். දේවනේ ඉති කොටස් වලට යනවා. උන්වහන්සේගේ දීමනා දෙන්ට ඉතින් දීමනා බාර කරමින් සහෝදර ශාන්ත යාඥා කරන්න කියලා මම ඉල්ලා සිටිනවා.
දැන්වීම් දෙකක් තිබෙනවා. අපේ බෞතිස්මයට සූදානම් වෙන්න නම් කැමති කිපු කට්ටිය පාස්ටර් හම්බෙන්න, බ්‍රදර් නික්කියෝ හම්බෙන්න. සහ පාස්ටර් කපිල අපිත් එක්ක සම්බන්ධ වෙනවා 20 මේ මාසේ 20. සහ පාස්ටර් බැසිල් ඉදිරියේදී අපිත් එක්ක සම්බන්ධ වෙන්න නියමිතයි. දැනට පාස්ටර් කපිල 20 අපිත් එක්ක ඉන්නවා. සිකුරාදා බයිබල් ස්ටඩි එකක් තියෙනවා පාස්ටර් කපිලත් එක්ක. අපි තාම තීරණය කිරුවේ නැහැ පල්ලියේද ඔන්ලයින් කරන්න කියලා. අපි බොහෝ වෙලාවට පල්ලියේ කරන්න තමයි උත්සාහ කරන්නේ. සිකුරාදා දවසේ ඉරිදා පාස්ටර් අපිත් එක්ක ඉන්නවා. අපි දේවමය අවසන් කරන්ට ආශිර්වාද කරන්ට කියලා අපි පාස්ටර් තාවාට එක ගෞරවයෙන් ආරාධනා කරනවා. හලෙලුයා. ස්වාමීන් වහන්සේට ස්තුති කරනවා. ස්වාමීන් වහන්සේ මගේ හදවතට කතා කරපු දේවල් දෙකක් මම ඔබට කියමින් ඔබ ශක්තිමත් කරලා මම දේවමය අවසන් කරන්න කැමතියි. අපි සභාවල් දෙකක් එකතු වෙලා ඉන්නවා. මේක අපේ සභාව විතරක් නෙවෙයි දෙවියන් වහන්සේ අපට දුන්නා වූ පණිවිඩය. ඉතින් ස්වාමීන් වහන්සේට උමනාවක් තිබෙනවා. මම අද දවසේ එන්ටීට එක්කිනාව දෙවියන් වහන්සේ නොයවා තව කෙනෙක්ව ගෙනල්ලා එවලා දේව වචනේ උගන්වනවා කියන්නේ අප තුළ දෙවියන් වහන්සේට පුදුම ප්‍රීතියක් ඒ විතරක් නෙමෙයි බලාපොරොත්තුවක් තිබෙනවා. හරිද? මම අපේ සභාවටත් කියන්නේ ඕගලන්ගේ සභාවට එහෙම මම කියන්න නරක. ඇත්තටම අපේ මුළු සභාවටම මම කියන්නේ මොකද්ද දන්නවද? අපි දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය උදෙසා වැඩ කරන්නා වූ සේනාවල සෙනග. හොඳට මතක තියාගන්න අපේ දෙවියන් වහන්සේගේ නාමයක් තිබෙනවා යාහ්වේ සබියොත් කියන නාමය. කොහොමද කියන්නේ? සේනාවල දෙවියන්. සේනාවල ස්වාමීන් වහන්සේ. සේනෙගලින් කර්තෘ. පාස කතා කරලා ලස්සන දේවල් දෙකක් ඒකේ එක කොටසක් ඔයගලන්ට කියලා දෙන්නම්. දෙවියන් වහන්සේට කොතනවත් මත ආසාවක් තිබුණෙත් නැහැ දේව මාලිගාවක් ගොඩනගන්න ඕනේ කියන එකත් දෙවියන් වහන්සේගේ දේවල් කොහොමද කරන්න ඕනේ කියන එක දෙවියන් වහන්සේ කාවත් තීරණය කරේ නැහැ. ඔබ එළිදරව් පොතේ 11 වෙනි පරිච්ඡේදයේ කියවලා බැලුවොත් 19 වෙනි වගන්තියේ මේ දෙවියන් වහන්සේ නැවත ඒ දේව මාලිගාව ගැන කතා කරනවා. ඒ විතරක් නෙවෙයි ඒ ගිවිසුම් පෙට්ටිය නැවතත් දෙවියන් වහන්සේ ඒ ස්ථානයේ මෝසෙස් සහ එලියා තුලින් රැගෙන ගෙනෙන එක අපිට බලන්න පුළුවන්. ඉතින් හොඳට වගකීමක් ඇතුව ඕගොල්ලන් ජීවත් වෙන්න ඕනේ. ඇයි? 1 කොරින්ති 3:16 සහ 1 කොරින්ති 6:19 කිව්වා ඒ දේව මාලිගාව කවුදද? ඔයයි මමයි. අපි විනාශ නොවෙන්න ජීවත් වෙන්න අවශ්‍යයි. මේක එක කාරණාවක්. දෙවෙනි එක යේසුස් වහන්සේ ලොකු අණක් දීලා ගියා. යොහන් 14:12 ඒක තමයි සැබවින්ම මම ඔබලාට කියමි මම මාගේ පියාණන් වෙත යන නිසා මා කරපු සියලු ක්‍රියාවල් නුඹලා කරන්නේ மீட்டත් වඩා කරන්නේ කියලා. அது தமிழ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினாலே என்னை விசுவாசித்து பின் தொடர்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் தான் செய்வான், இவற்றிலும் பெரிய கிரியைகள் செய்வான். தாவீதுனுடைய இருதயத்துக்கு எவ்வளவு ஆண்டவர் ஆசைப்பட்டிருப்பார். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா தாவீதுனுடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்திருக்கிறான். அந்த மாதிரி உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றனால தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இதை எந்த சூழ்நிலையும் மறந்துடாது. අපි ස්වාමීන් වහන්සේට ස්තුති කරලා අවසන් කරමු. අපි දැත්තොසල ස්වාමීන් වහන්සේට ස්තුති කරමුද? උන්වහන්සේගේ මාලිගාවක් විදිහට ස්වාමීන් වහන්සේ අපව තබා තිබෙන නිසා උන්වහන්සේගේ කියන්නේ ශුද්ධාත්මයන් වහන්සේගේ ඒ විතරක් නෙවෙයි දෙවියන් වහන්සේගේ කියලා කියනවා ඒ ස්ථානය. එතකොට අපි ත්‍රිත්ව දෙවියන් වහන්සේගේ මාලිගාව. අපි සියලු දෙනාම යේසුස් වහන්සේගේ ශරීරයේ කොටස්. ඒ නිසා මතක තියාගන්න. අපි ස්වාමීන් වහන්සේට ස්තුති කරමු. අපිට බොහෝසේ ප්‍රේම කරන්නා වූ සංවිධානනී පාස්ටර් ප්‍රභාවය ලවා ස්වාමීන් අද දවසේ අපට උගන්වපු ඒ වචන ටික නිසා ඔබට ස්තුති කරනවා. දාවිද්ගේ හදවත ස්වාමීන් කොහොමද ඔබගේ හදවතත් සමග එකතු වෙලා තිබුණාද? ඒ නිසා ස්තුති කරනවා. ඒ ආකාරව ස්වාමීනි ඒ බලය ඒ විතරක් නෙවෙයි ඒ පොරොන්දුව අප තුළ ඔබ තබා තිබෙන නිසා ස්තුති කරනවා දෙවි පියාණෙනි. මේ මොහොතේ අපි පොරොන්දු වෙනවා ඒ වගේ ස්වාමීනි ඔබගේ හදවතට ප්‍රිය ලෙස ජීවත් වෙන්නටත් ඔබ අන කරපු දේ කරන්නටත් අපි අපව කැප කරනවා. අපිගේ වැරදි මාර්ගවල මේ මොහොතේ ස්වාමිනී මේ අසාපු වචන තුලින් ස්වාමිනී අපි නැවත හරි මාර්ගයට අඩගසා ගන්නට අපට උපකාර කරන්න. දැන් ඔබගේ බලවත් දෑතට බාර කරනවා. අපොස්තලික සභාවත් බාර කරනවා ස්වාමිනී. ජනතා දේව සභාවත් බාර කරනවා. අපි මින් ඉදිරියට මෙවැනි කාරණාවල් කරන්න අපට උපකාර කරන්න අපි ස්වාමිනී සැබවින්ම සහභාගීකමෙන් එක්සිත්ව වැඩ කරන්නට අපට උපකාර කරනවා. දැන් ඔබගේ බලගත් දෑතට බාර කරනවා. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්.
ආමෙන් ආමෙන් ආමෙන්. ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාවද දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයද සුදාත්මන් වහන්සේගේ මඟ පෙන්වීමද සහභාගීකමද சதாகால் சமூக பகவத்வேவா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும் ஐக்கியமும் சதா காலங்களோடு கூட இருப்பதாக. யாத்தோ சொல்லக்கியமுது මාගේ ආත්මය ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරා. මා තුළ ඇති සියලු උන්වහන්සේගේ සුදු වූ නාමයට ප්‍රශංසා කරා. මාගේ ආත්මය ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරා. උන්වහන්සේ කරා උපකාර සියල්ල සීනතිනොකලා. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஜேசு பீட்டாய் செல்தினாட்ட